சரி. அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்தகத்தையே நான் அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம். இது வந்து திருக்குறள் பகுப்பாய்வு கோவை. ஆ திருக்குறள் என அனலிட்டிக்கல் கம்போசிஷன்னு பழனிசாமி என்பவர் இயற்றியிருக்கிறார். இதற்கு நம்முடைய பேராசிரியர் ராஜகோபால் ஒரு ஆங்கிலத்தில் எல்லாம் முன்னுரை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு இந்த பழனிசாமி அவர்கள் ஒரு நூலகர் போட்டிருக்கு. அவரை பற்றி உள்ள பாடல்கள் இருக்கு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் வாலாந்தூர் கிராமத்தில் தெய்வ திரு முத்து சிதம்பரம் மீனாட்சி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக 1939 பிறந்தவர். மதுரை அமெரிக்கன் கல்லூரி இன்டர்மீடியட் பயின்று பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகவியல் பயிற்சி பெற்று தமிழக அரசின் பொது நூலகத்துறையில் நூலக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தொல்காப்பியம், சங்க இலக்கியம் மற்றும் பக்தி இலக்கியங்களை பயின்று அதில் ஆழங்கால் பட்டவர். இடைக்கால இலக்கியங்களில் தோய்வும் நவீன இலக்கியங்களின் நாட்டமும் கொண்டவர். 1/6/1958 பாரதிதாசன் அவர்கள் குயில் என்ற கிழமை இதழ் தொடங்கிய போது தொடக்கத்திலிருந்தே இந்த இதழில் வாரந்தோறும் கயல்வழி என்ற புனைப்பெயரில் நச்சினார்க்கு நஞ்சா அமிழ்தா என்ற தொடர் கற்றையும், மதுரை காஞ்சியில் காஞ்சிப்பொருள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் வாராவாரம் தொடர்ந்து ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் கற்றை எழுதியவர். தருமபுர ஆதீன வெளியீடான ஞானசம்பந்தம் இதழில் திருமுறை பற்றிய பல்வேறு கட்டுரைகள் எழுதியவர். காக்கைச்சருகினிலே, காலச்சூடு ஆகிய அச்சிதழ்களிலும் கீற்றுக்கா முதலான இணையதழ்களிலும் நூல் விமர்சனம் மற்றும் பல்வேறு கட்டுரைகளை எழுதி வருபவர்னு சொல்லி பேராசிரியர் சா. சீனிவாசன் புதுதில்லியில் இருக்கிறவர் அதுக்கு அவரும் ஒரு முன்னுரை கொடுத்திருக்காரு. டெல்லியிலிருந்து வந்திருக்கு அந்த நூல். அநேகமா சா. சீனிவாசன் தான் அது வெளியிட்டிருக்காரு நினைக்கிறேன். இதை பற்றி போன திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன், ஒரு திங்கட்கிழமையா அது ஞாயிற்றுக்கிழமை நினைவில்லை, நம்முடைய தி இந்து தமிழ் திசையில ஒரு பெரிய அரைப்பக்க ரிவ்யூ வந்திருந்தது. அந்த மதிப்புரையில அவர் மிகவும் அதை புகழ்ந்திருந்தார். இந்த உள்ள இருக்கக்கூடிய முன்னுரைகள்லையும் பார்த்தீங்கன்னா திருமலை, நம்முடைய ராஜகோபால், பேராசிரியர் ராஜகோபால் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, முன்னுரை கொடுத்துருக்காங்க. நான் அதை பார்த்தேன். ஒரு நல்ல முயற்சி. நிச்சயமாக அவர் தமிழ் ஆர்வமிக்க ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்து ஒரு தமிழுக்கு ஒரு பகுப்பாய்வு கோவை, ஒரு பொருள் அடைவு மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல முயற்சி, பாராட்ட வேண்டியது. அவர் ஆனால் இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு தயாரித்தது என்று நினைக்கிறேன். தமிழ் கூட முன்னோர் கொடுத்திருக்காரு. இப்போ அவரு இருக்கிறாரா, அதை செப்பம் பண்ணாராங்கிறது தெளிவா தெரியல. ஆனால் ஒரு நல்ல முயற்சி. நான் மொத்தத்துல பார்க்கிற போது இதுல உள்ள பாராட்டியவர்கள் அல்லது மதிப்புரையில் எழுதியிருக்கிறவர்கள் மிக உயர்த்தி எழுதியிருக்கிறார்கள். எல்லாம் தவறில்லை, நாம் முயற்சிகளை கொண்டாட வேணும். ஆனா அதுல நான் கவனித்தது என்ன என்று சொன்னால், அவர் இதற்கு முன்னாடி உள்ள முயற்சிகள்லாம் அவருக்கு தெரியல. நூலகராக இருந்து எப்படி அவருக்கு தெரியாமல் போய்விட்டதுங்கிறது ஒன்று. அதை பற்றி திருமலை செல்வதை குறிப்பிடுறாரு. பிறகு அவருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையில் அவராகவே செய்திருக்கிறார். அந்த முறையிலே அவர் யாரிடம் கேட்கவில்லை, அவருக்கு தோன்றியவாறு செய்திருக்கிறார். அதனால முறையாக தெரிந்து கொண்டு அவராக உருவாக்கி கொண்ட ஒரு முறையிலே செய்திருக்கிறார். ஆனால் அதுக்கு பல்வேறு முறையல்கள் இருக்கின்றன என்பதையும் அவர் பார்த்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. பிறகு பல செய்திகளில் விடுபட்டிருக்கின்றன. இதுல அவர் பல தலைப்புகள்ல ஒரு பொருள் வகைப்படுத்தி கொடுத்தார். அதாவது ஒரு டெசாரஸ் ஆஃப் திருக்குறள் மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பொருட்களஞ்சியம் மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அவர் தெரிந்த அளவுக்கு அவர் சிறப்பாகவே செய்திருக்கிறார், நன்றாகவே செய்திருக்கிறார். ஆனால் நான் கவனித்த போது இந்த இதுல அவர் இன்னும் செப்பமாக செய்திருக்கலாம் என்று தோன்றியது. உதாரணமா அவர் பெயர்களை எல்லாம் யமன்னு கொடுத்துடுறாரு. ஆனா திருக்குறள்ல வர்ற சொல் கூற்றம் என்றுதான் இருக்கிறது. திருமால் அப்படின்னு கொடுத்துடுறாரு. அப்ப திருமால் பேர் வருதுன்னு எல்லாரும் தேடுவாங்க. அடியளந்தான் தாமரைக்கண்ணான் தான் இருக்கு, திருமகள்னு கொடுக்குறாரு, இந்திரன்கிற பேர் எல்லாம் கொடுக்குறாரு. அது அவர் கொடுத்திருக்கிற பேயின்னு கொடுத்திருக்கிறாரு, அழகைன்னு தான் வருது, பேயும் வருது. அவருக்கு மொழியியல் சம்பந்தமாக ஒரு மொழி பரியாயங்கள்லாம் தெரிந்திருந்தால் அவ்வளவு குறிப்புகளும் கொடுக்கிறாரு. புத்தேளிர்
பற்றி அவருக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து தேவர் உலகம்னு போட்டுறாரு. ஈண்டு ஆண்டுன்னு கூட வருது, மறுமைன்னு வருது, இம்மை மறுமை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி அவர் சில விஷயங்கள் வந்து செய்திருக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு இன்னும் செவ்வையாக, அதாவது அறிவியல் பூர்வமாக செய்திருக்க. குதிரை வருகிறது, குதிரை வந்து கல்லாமா என்று வருகிறது. சண்டி குதிரையை கொடுக்குறாரு அவர் 814. அதுதான் அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் வந்து குதிரைன்னு கொடுத்துட்றாரு. அது மானு தான் இருக்குது, களிறு என்று தான் இருக்கிறது. யானை களிறு வேறுபாடு அவர் தெரியாம பயன்படுத்தி இருக்கிறார் சில இடங்கள்ல. அதாவது முயற்சி, நல்ல முயற்சி. அதை இன்னும் யாராவது அவருக்கு பைங்கூழ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், பசும்பயிர் அப்படிங்கிறதுக்கு. இப்படி சில விஷயங்கள், பழங்கஞ்சின்னு கொடுத்துருக்காரு, காடி என்று தான் வருகிறது. எனவே நல்ல முயற்சி. அவர் இன்னும் அதை செப்பமாக ஒரு முறையில் தெரிந்து அதை செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதை யாராவது அவரிடமே சொல்லி அல்லது யாராவது அதை இன்னும் செப்பம் செய்தால் நன்றாக இருக்கும். ஒரு தெசாரஸ் மாதிரி ஒரு திருக்குறள் திருக்குறள் நிகண்டு மரபுகள்லாம் அவர் கொஞ்சம் அறிந்தவராக காணப்படவில்லை. அதெல்லாம் தெரிந்திருந்தால் நிகண்டில் இருக்கக்கூடிய பொருள் வகை எல்லாம் பார்த்து அந்த பொருள் வகையை செய்திருக்கலாம். என்றால் உங்களுக்கு தெரியும், நிகண்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வகை கோட்பாடு, பொருள் வகை அடிப்படை அமரகோசம் போன்ற வடமொழி நிகண்டுகளே இருக்கிறது. ஆங்கிலத்திலே என்று எல்லோரும் பயன்படுத்துகின்ற அந்த ரோஜர்ஸ் தெசாரஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில அந்த பொருள் சொற்பொருள் அகராதி அவர் செய்தவருக்கு அமரகோசம் தான் முன்மாதிரியாக இருந்திருக்கிறது என்று அவர் முன்னோர்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மெத்தடாலஜி, அதாவது சொற்களை வெறும் பரியாயங்களாக மட்டும் சொல்லாமல் பொருள் வாரியாக, அதாவது ஒரு பன்மொழியாக மட்டும் சினானிம்ஸ் மட்டும் இல்லாம சினானிம்ஸை அதை வகைப்படுத்தி எதிர்ச்சொற்களோடு சேர்த்து அவர் அமைத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு முன்மாதிரியாக இருந்தது அமரகோசம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மெத்தடாலஜிங்கிறது மாடல் அல்லது ஒரு முன்மாதிரி அல்லது ஒரு வகையான ஒரு முறையியல் என்பதை நாம் ஒன்றை வைத்துக்கொண்டு செப்பம் செய்வது நல்லது. அதை ஐயா அவர்கள் பார்த்தார்களான்னு தெரியல. ஆனா நல்ல முயற்சி, நன்றாக அவர் உழைத்து செய்திருக்கிறார். திருக்குறள் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் அதை பார்ப்பதற்கு விஷயம் அடிப்படையில், பொருள் அடிப்படையில் பார்ப்பதற்கு பயனுடையதாக இருக்கும். அதை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை வெளியிட்டிருக்கிறவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பாலாஜி இன்டர்நேஷனல் பதிப்பகம். நான் நினைக்கிறேன் அது பேராசிரியர் சீனிவாசன் உடைய பதிப்பகம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் துணைவாரிடம் தான் பேசி அதை மேட்டுப்பாளத்தில் தான் அந்த நூலை நான் தெரிவித்தேன். எனவே இந்த செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இப்போ நாம் இன்னைக்கு மறுபடியும் இதுக்கு போகலாம். புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தில் நம்ம மறுபடியும் போகிறோம். புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தில் நம்ம முன்பே சொன்ன மாதிரி திருவள்ளுவருடைய திருக்குறள்ல பல இடங்கள்ல கருத்துக்களுடைய தொகுப்பாகத்தான் அதே குறையாக சொல்கிறார் என்று நான் முன்பு ஒரு உரையில குறிப்பிட்டேன். பேராசிரியர் கமல் சோழர்கள் அவர்கள் அதை பற்றி, திருக்குறளை பற்றி எழுதுகிற போது, திருக்குறள் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கருத்துக்களுடைய தொகுப்பு என்பதில் ஐயமில்லை, மிகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழர்கள் கொண்டாடுவது போல் அது இலக்கியமாக கொண்டாட முடியாது, அது ஒரு அறநூலாக தான் சொல்ல முடியும் என்று அவர் சொல்லியிருப்பார். அதற்கு அவர் மல்லார்மையனுடைய கருத்தை சொல்லி, மல்லார்மையனுடைய கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு இலக்கியம் என்பது உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அதிகமா இல்லை, ஒருவேளை இன்பத்துப்பாதை வேணா சொல்லலாம் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். விமர்சனம் இருக்கிறது. ஆனால் மற்ற இயல்களில் கூட அவர் திருவள்ளுவர் ஒரு லிரிக்கல் பியூட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது தன்னுணர்ச்சி வெளிப்பாடுகளாக இருக்கக்கூடிய முறையிலெல்லாம் அமைத்திருக்கார். 10 திருக்குறள்ல இயன்ற வரைக்கும் கருத்தையும் சொல்லுகிற, கருத்தை கருத்தாக சொல்வது மட்டுமில்லாமல் கருத்தை அழகாக சொல்கிற ஒரு மொழியினால வரக்கூடிய இலக்கிய சிறப்பையும் யாப்பினால வரக்கூடிய இலக்கிய சிறப்பையும் அவர் கையாண்டிருக்கிறார். சிறந்த அணிவகைகளை அவர் கையாண்டிருக்கிறார். சில இடங்கள்ல அதனுடைய ஒரு தன்னுணர்ச்சி பாங்கான இலக்கிய வெளியீட்டு முறையும் அவர் பின்பற்றியிருக்கிறார். அதாவது தன்னுடைய நூலை வெறும் ஒரு அறநூலாக மட்டும் இல்லாமல், தர்மசாஸ்திரமாக மட்டும் இல்லாமல், ஒரு அற இலக்கியமாக அவர்
திருவள்ளுவர் இயற்றியிருக்கிறார் என்பதுதான் நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் நமக்கு திருக்குறளுடைய மொழியை நாம் ஆள்கிற போது, ஆஹா இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, இந்த சொற்களை எல்லாம் இப்படி ஆண்டிருக்காரு என்று நாம் ரசிப்பது போல உள்ள ஒரு பரிமாணம் நிச்சயமாக வேற மொழி வேற மொழி தாய்மொழியா உடையவர்கள் எவ்வளவுதான் தமிழ் கற்றாலும் அந்த அந்த மொழியினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் அதனுடைய அழகையும் தவற விட்டு விடுவார்களோ தவற விட்டு விடுகிறார்களோ என்பது என்னுடைய கருத்து. அது பிரதி நம்முடைய கமல் சோழபில் அந்த கருத்தை பிரதிபலிக்கிறாரோ என்று நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறேன். அது இன்னும் வெளிவராத குறிப்பாக இருக்கிறது. சரி, இருக்கட்டும். அதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த அதிகாரத்துல மிக அழகாக ஒரு ஒரு தன்னுணர்ச்சி வெளிப்பாடுகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு வர்ணனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இந்த அதிகாரத்துல புதல்வரை பெறுதல் என்ற அதிகார தலைப்பு திருவள்ளுவரை வைத்திருந்தாலும் கூட அந்த புதல்வரை பெறுதல் என்பதை புதல்வர் அப்படிங்கிறத புதல்வரை என்பது புதல்வியை பெறுதலாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது மக்கள் பேறு என்ற பல இடங்களை பரிமேலழகர் மக்கள் என்பது பெண்ணொழி மிகு சொல் என்றாக கொண்டு பொருள் சொல்கிறார். அதாவது ஒரு இலக்கண கூரை நீங்கள் பயன்படுத்தி எப்படி வேணுமானாலும் பொருள் சொல்லலாம். அப்படி பொருள் சொல்ற போது உங்களுடைய கருத்துக்கு சென்ற பொருளுக்கு சொல்வதற்காக அந்த இலக்கண கூரை நாம் பயன்படுத்த முடியும். பரிமேலழகர் அதை அவர் அதிகார தலைப்பிலிருந்தே அவர் ஆரம்பித்து விடுகிறார். பிறகு ஆண் குழந்தைகளைத்தான் சொல்லுகிறார் என்பது போல கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். பொருள் எழுதுகிற போதும் அப்படி சொல்லுவார். எனவே அப்புறம் சில கருத்து நிலைகள் இருக்கிறது இல்லையா? அறிவறிந்த என்று சொல்கிறது, அறிதல் என்பது ஆண்களுக்கே உரியது, ஆணுக்குரிய பண்பு, எனவே அது பெண்ணை ஒழித்து நின்றது என்றெல்லாம் சொல்லுவார். ஆனால் அப்படி பார்த்தால் இந்த அதிகாரத்துல ஒரு சின்ன முன்னுரை மாதிரி இதை சொல்ல விரும்புகிறேன். தம் என்ற சொல்லி 7 இடத்துல பயன்படுத்துறார், தன்ங்கிறது ஒரு இடத்துல பயன்படுத்துறார். தம் என்பது பெற்றோரைத்தான் குறிக்கும். தம் என்று சொன்னால் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பெற்றவர்களைத்தான் குறிக்கும் என்பது என்னுடைய கருத்து. தம் என்பதை எல்லா ஆண்களையும் என்று ஒரு பொது நிலையில ஆண்களுடைய திரட்டை தம் என்று சொல்வதாக பொருள் கொள்வதை விட ஆணும் பெண்ணும் இணைந்த பொதுப்பால் என்று நாம் சொல்றோம். பொதுப்பால் தான் தமிழ் இருக்கு. அதாவது தமிழ ஆண்பால் இருக்கு, பெண்பால் இருக்கு. பொதுப்பால் என்பது அது அவர் என்பது ஆணா பெண்ணா என்பது நமக்கு தெரியாது. அது அந்த பொருட்சூழலை வைத்துக் கொண்டுதான் அது ஆணை குறிக்கிறதா பெண்ணை குறிக்கிறதா என்றால் அந்த ஆண் ஒளிமிகு சொல் பெண் ஒளிமிகு சொல் என்று சொல்லுவோம். அதை பற்றி நாம் போன வகுப்பிலே குறிப்பிட்டோம். உதாரணமா வாழ்க்கைப்பட்டார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கைப்பட்டார் என்று சொன்னால் வாழ்க்கைப்படுதல் என்பது பெண்ணுக்குரிய செயல். அதனால அது ஆண் ஒளிமிகு சொல், ஆணை ஒழிக்கின்ற எக்ஸ்க்ளூடிங் மென் ஃபோக் அப்படின்னு அந்த பொருளாகவும் அவர் கட்டிலேறினார் படுக்கிறதுக்கு இல்லை, அரசு கட்டில் ஏறினார், சிம்மாசனத்துல ஏறினார் என்று சொன்னார் அவர் ஆண், அது பெண் ஒளிமிகு சொல் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று ஒரு மரபு தமிழ்ல இருக்கு. அதை வைத்துக் கொண்டு அவர் விளக்குகிறார்கள். ஆனால் இந்த தம் என்பது அப்படி நாம விளக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தம் என்பது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு பன்மையைத்தான் குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நாம் இன்றைக்கு நம்முடைய பால் பாகுபாட்டுல வளர்ச்சி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஆண்பால் பன்மையும் வந்திருக்கிறது, பெண்பால் பன்மையும் வந்திருக்கிறது. அவனுங்க வந்தானுங்க, அவளுக வந்தாளுக அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஆண்பால் பன்மையும் இருக்கிறது, பெண்பால் பன்மையும் இன்றைக்கு வளர்ந்திருக்கு, தமிழ் வளர்ந்திருக்குது. இதெல்லாம் நம்ம இலக்கணத்துல நாம் இன்னும் கொண்டு வரல. எனவே பழைய தமிழ்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்த பொதுப்பால் என்று சொல்லக்கூடிய பலர்பால் தான் இருக்கிறது. எனவே தம் என்பது இந்த இடத்துல பொதுப்பாலைத்தான் குறிக்கிறது, அது ஆண்பால் பன்மையை குறிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு ஒரு சிந்தனை வந்தது. இரண்டாவது, அவர் மகன் என்றும் தந்தை என்றும் தாய் என்றும் 3 சொற்களை ஆள்கிறார். மக்கள் என்று நிறைய ஆண்டிருக்கிறார். மக்கள் என்ற சொற்களோடு, மக்கள் என்பது பொதுவா 2 பேரையும் குறிக்கும். மகன் என்பது ஆணை குறிக்கும், மகளை பற்றிய மகளே இல்லை. தந்தை என்பது ஆணை குறிக்கும், தாய் என்பது பெண். ஆனா இந்த இடங்கள்ல கூட அதற்கு இன்னொரு இலக்கணம் நான் முன்பே சொன்னேன், உபலட்சணம் அல்லது
இனம் என்ற ஒரு கோட்பாடு, பாரிசேடம். நான் முன்பே சொன்னேன். வெத்தலை வெத்தலை போட்டாருன்னு சொன்னா வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு எல்லாம் போட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அதோ மாமா வர்றாரு அப்படின்னு சொன்னா மாமா கூட அத்தையும் வருவாங்க, அத்தையும் வர்றாங்கன்னு அர்த்தம். எனவே அத நாம அதுக்கு பேர் பாரிசேடம், எஞ்சிய விலை கழுவி கொள்ளுதல், இனம் என்று நாம் சொல்கிறோம். அப்போ மகன் என்று சொன்னால் மகளையும் குறிக்கும். தந்தை என்று சொன்னால் மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி அல்லது தந்தை மகற்கு ஆற்றும் சொன்னா தந்தை என்பது தாயும் சேர்ந்துதானே ஒரு குழந்தையை உருவாக்கி அவர்களை முன்னிறுத்த முடியும். எனவே அந்த இடத்துல நாம் சொன்ன மாதிரி இனம் என்ற இலக்கண கோட்பாட்டின் அடிப்படையில அதை இன்க்ளூசிவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தாய் இன்ற பொழுதில் பெரிது ஒக்கம் என்று சொன்னால் தாய் மட்டுமால் ஓப்பாள், தாயினுடைய உவகை மிகுதி, தந்தையும் ஓப்பான். எனவே தாய் என்று சொன்னால் மிகுதி பற்றி தாயை சொன்னார் அது சொல்லுவாங்க. இப்ப தென்னந்தோப்புன்னு சொன்னா தென்னந்தோப்புல வேற செடிகளும் இருக்கும். அது மிகுதி பற்றி தென்னந்தோப்புன்னு சொல்றோம். பிராமணச்சேரி, பார்ப்பனச்சேரின்னு சொன்னா பார்ப்பனர் இல்லாதவர்கள் இருக்கலாம். எனவே அப்படியெல்லாம் நமக்கு மரபுகள் இருக்கின்றன. எனவே இந்த இலக்கண கூறுகளை நாம் எப்படி நம்முடைய கருத்தமைதிக்கு எப்ப விளக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொன்னேன். சரி, இது சொல்லிவிட்டு இப்ப நம்ம இந்த திருக்குறளுக்கு போகலாம். எனவே இந்த திருக்குறள்ல நம்ம என்ற வரைக்கும் அவர் ஒரு பொதுமையான ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தான் நினைக்கிறார்னு நினைக்கிறேன். என்றால் அவர் இல்வாழ்க்கை துணை அல்லது அதற்கு முன்புள்ள வாழ்க்கை துணையாளை ரெண்டுல ஆண்மொழி சமுதாயத்தை தான் சொல்லுகிறார். அதில் சந்தேகமே கிடையாது. இந்த ஆண்மொழி சமுதாயத்தை பற்றி நாம் பேசுகிற போது இன்றைக்கு கூட நமக்கு பாராளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே பொது மக்கள் உரிமை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தனிநபர் மசோதா வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அநேகமா நிறைவேறி எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரு சீர்மையான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் முயற்சி செய்கிறார். அது கொஞ்சம் நம்ம அது விவாதத்துக்குரிய விஷயம். அது சிலவற்றை, அதாவது ஆட்சியாளர்களுக்கும் சமயவாதிகளுக்கும் அல்லது வியாபாரிகளுக்கும் ஒரே மாதிரி இருப்பது என்பது மிக அவசியம். ஏனென்றால் நீங்க ப்ராடக்டை நீங்க மார்க்கெட் பண்ணணும்னு சொன்னா அது எல்லா இடத்துலயும் பொருந்துற மாதிரி இருந்தா தான் அது எல்லா இடத்துலயும் வாங்குவாங்க. ஆனால் வேற வேற மாதிரி மாடல்ல போட்டீங்கன்னா அந்த மாடல் இதுக்கு பொருந்தாது, இந்த மாடல் இதுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஆட்சியாளர்கள், வணிகர்கள், சமயவாதிகள் எல்லாருக்குமே ஒரு சீர்மை என்பதை நோக்கி தான் போவாங்க. அது சீர்மை வருகிற போது வேறுபாடுகளும் ஒரு சிறுபான்மையினுடைய வேறுபாடுகளும் அடிபட்டு போயிடும். அதுல நல்லவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஆனா எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்குரிய பாதுகாப்புகளையும் நம்ம செய்துதான் தீர வேண்டும். அதாவது சில பண்பாட்டு கூறுகள் என்பது ஒரு தனித்துவம் சார்ந்தது, தனி மனிதரோ அல்லது தனி சமூகங்களையோ சார்ந்தது. அவர்களுக்கு ஊறுபடுத்துவது போல நாம் எல்லாம் ஒரே மாதிரி சிறுமைப்படுத்துவது என்பது உகந்ததா என்று எனக்கு தெரியல. ஏனென்றால் மொழி என்று பார்த்தீங்கன்னா மொழியை நம்ம ஒரு பக்கம் சிறுமைப்படுத்தி ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம், இன்னொரு பக்கம் வட்டார வழக்குகள், சமூக கிளைமொழி வழக்குகள் வருது. ரெண்டும் வந்துகிட்டே தான். ரெண்டுக்கும் நம்ம அதை சமன்படுத்தி கொண்டுதான் செல்ல வேண்டும். சரி, நான் அந்த பொது விஷயங்களுக்காக போய்விட்டேன். அதுல இப்போ மக்கள், இப்ப நம்ம திருக்குறளுக்கு போயிடலாம். 5, 6 திருக்குறளை நாம் என்று பார்த்து விடலாம். ரெண்டுமே நல்ல திருக்குறள், பொதுவான ஒரு கருத்தை சொல்லக்கூடியது. குழந்தை, அதாவது திருவள்ளுவரை பற்றி உள்ள கதைகள்ல திருவள்ளுவரும் அந்த வாசுகியும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு கதை, வழக்கமான எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனா திருவள்ளுவருக்கு குழந்தை இருக்கிற ஒரு கதை கூட இருக்கு, இதை நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். அப்படி ஒரு கதை 19ஆம் நூற்றாண்டுல யாரோ எழுதியிருக்காங்க, திருவள்ளுவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஏதோ ஒரு கருத்து இருக்கு. நம்முடைய தமிழர்மன் கூட திருவள்ளுவருக்கு பேரம்பேத்தி இருக்கிற மாதிரி எல்லாம் கவிதை எழுதியிருக்கிறார். ஆனால் 19ஆம் நூற்றாண்டுல திருவள்ளுவரும் அவருடைய மனைவி சொல்லி ஒரு கதையில, எல்லாம் கதை, எல்லாம் புனைவு, இதெல்லாம் வரலாறு கிடையாது. அதுல அவர்கள் குழந்தை உள்ளவர்களாக அவர்கள் காட்டப்படவில்லை. அது பின்னாடி ஏதோ ஒரு சின்ன கதையில அது அவருக்கு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு கதை வருது. தமிழன்பனுடைய கவிதை இருக்கு, இன்றைக்கு இருக்கிறது, அது வேற, இதெல்லாம் கற்பனை. அதனால திருவள்ளுவர் நிச்சயமாக குழந்தையை இப்படி அனுபவித்து பாடுகிற ஒரு கவிஞர், ஒருவர் ஒரு கவித்துவத்தோடு பாடுகிறவருக்கு, அவருக்கு அவர் குழந்தை பெற்றவரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் குழந்தை பேற்றை அவர் அனுபவித்திருக்கிறார். அது அவராக பெற்ற குழந்தைகளா
அல்லது பொதுவாக சமுதாயத்திலே பார்த்த குழந்தைகளா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள்லாம் பார்க்கிற போது அது டூ பெர்சனல், அதாவது தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பாடுகிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. எனவே திருவள்ளுவருடைய வாழ்க்கையை நாம் துருவுவதற்கு இது இந்த கோணத்தில் பார்த்தால் வேற மாதிரி ஒரு சித்திரம் திருவள்ளுவரை பற்றி தோன்றுகிறது. திருவள்ளுவர் ஒரு ஒரு பெரிய கிரகஸ்த சன்னியாசி போல உள்ள சித்திரத்திலிருந்து மாறுபட்டிருக்கிறது என்பதை நான் நினைவூட்டுகிறேன். இங்கே பார்ப்போம். மக்கள் மெய் தீண்டல், மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் அவர் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இது சாதாரண திருக்குறள் தான், ஆனா இதுல ஒரு இன்பம் இருக்கிறது. ஆனா இதுல ஒரு சின்ன இலக்கண சிக்கல் இருக்கிறது, அதை நாம் பார்க்க போறோம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அப்ப இதுக்கு எழுவா யாருக்கு? ஒருவனுக்குன்னு எழுதுறாரு பரிமேலழகர். ஒருவனுக்கு அதாவது ஒருவன் என்பது மறுபடியும் அவருடைய அந்த பார்வை, சமுதாய பார்வை. அதாவது திருக்குறள் குழந்தை பேர் என்பது அவர் ஆண் குழந்தை பேரைத்தான் நினைக்கிறார் என்ற ஒரு தீவிரமான ஒரு தர்மசாஸ்திர பார்வையிலே எழுதுகிறார். ஆனால் மணக்குடவர் தம் மக்கள் தான் சொல்லியிருக்காரு, பெற்றோருங்கிற அர்த்தத்துல அவர் எடுத்திருக்கிறார். இவர் இந்த இடத்துல ஏன் ஒருவன் சொன்னார் தெரியல. அடுத்த திருக்குறள் ஒருவன் அவர் சொல்லலை. சரி பார்ப்போம். அப்ப ஒருவனுக்கு ஒருவன் மெய்க்கு அதாவது ஒருவன் உடற்கு உடற்குங்கிறது ஒருவன் உடற்குன்னு எடுக்கிறாரு. மக்கள் மெய் தீண்டல், மக்களது மெய் தம்மை தீண்டுதல் இன்பம். சரி, அதுவே அன்றி அவர் சொற்கேட்டல், அவர்களுடைய சொல்லை கேட்டல் ஒருவனுடைய செவிக்கு இன்பம் என்று பெருமையாளர் சொல்லியிருக்கிறார். இவன் மணக்குடவரிலிருந்து நாம் மறுபடியும் போவோம். தம் மக்கள் தமது உடம்பினை சார்தல் தம் உடம்பிற்கு இன்பமாம், அவர் சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பமாம். இங்க நீங்க நுட்பமா கவனிக்கணும். தம் மக்கள் தமது உடம்பினை சார்தல், அப்போ இதுல மக்கள் எழுவாயாகி விடுகிறார். மக்கள் மெய் தீண்டல், மக்கள் ஒருவனுடைய மெய்யை தீண்டுதல் ஒருவனுக்கு அல்லது பெற்றோர் உடற்கு இன்பம் என்பது போல எழுதுகிறார். அதாவது மக்கள் என்பது எழுவாயாக இருக்கிறது. மக்கள் தந்தை தாயினுடைய மெய்யை தீண்டுதல் என்று அது சப்ஜெக்டாக இருக்கிறது. ஆனா இது என்பது மணக்குடவருடைய பார்வை. இரண்டாவதுல அவர் சொற்கேட்டுங்கிறது அவர் சொற்களை, அதுல அவர் என்பது எழுவாய் இல்லை, அவரது சொற்களை என்று சொல்லி அது ஆறாம் வேற்றுமை, அது என்ற வேற்றுமை உடைமை பொருள் வேற்றுமையற்ற வேற்றுமை வடிவம். மக்கள் என்பது எழுவாய் வடிவம். மணக்குடவர். இப்ப பரிமேலழகர் என்ன சொல்றாரு? பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, உடற்கு இன்பம் மக்கள் மெய்தி என்றார். இது நம்ம கொடுத்திருக்கிற பதவியை வச்சு போடுற, அது அப்படி இல்லை. ஒருவன் மெய்க்கு இன்பமாவது மக்களது மெய்யை தீண்டுதல். பாருங்க, ஒருவனது மெய்க்கு, ஒருவன் எடுத்திருக்கிறாரு, அது பெற்றோர் தம் தான் எடுக்கணும், அது புளூரலா தான் எடுக்கணும். தம் மக்கள் அவர் எடுத்திருக்காரு. இதுலயே அவருடைய பார்வை, அதாவது உரையாசிரியருடைய பார்வை, சமுதாய பார்வையை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒருவன் மெய்க்கு, பெற்றோருடைய மெய்க்கு இன்பமாவது மக்களது மெய்யை தீண்டுதல், மக்களது மெய். அப்போ மக்கள் மெய்ங்கிறது மக்களது மெய், ஆறாம் வேற்றுமை உடமை போறோம். the body of the kids, body of the children அப்படின்னு இருக்கிறார். ஏன்னா அவர் சொற்கேட்டல்ங்கிறது அவரது சொல், அதுவும் ஜெனட்டிக், அதுவும் உடைமை பொருள், ஆறாம் வேற்றுமை. பாருங்க, செவிக்கு இன்பம் அவர் சொற்கேட்டல், செவிக்கு இன்பமாவது அவரது சொல்லை கேட்டல், மக்களது மெய் அவரது சொல் என்று சீர்மையாக பரிமேலழகர் பொருள் சொல்கிறார். அதாவது மக்கள் மெய் அப்படிங்கிறதும் உடைமை பொருள், மக்களது மெய். அவர் சொல் என்பதும் உடைமை பொருள், அதுவும் அவரது சொல்.
இரண்டுமே ஒரே சீராக 2 வாக்கியத்திலும் மக்கள் மெய் அவர் சொல் என்ற இரண்டுமே ஒரே இலக்கண உறவிலே ஒரே இலக்கண பண்புடையதாக இருப்பதாக பரிமேலழகர் பொருள் கொள்கிறார். மணக்குடவர் மக்கள் மெய் என்பதை மக்கள் என்பதை எழுவாயாகவும் அவர் சொல் என்பதில அவர் என்பதை வேற்றுமையற்ற வடிவமாக எடுக்கிறார். இதுதான் என்னோட இது விஷயம் அடிப்படை. இதுல நான் அடுத்துக்கு போறேன். மட்டு என்பது வினைமாற்று. வினைமாற்று என்பது இன்றைக்கு சொல்லக்கூடிய மட்டு இல்லை. தயவுசெய்து அந்த மட்டு பத்தி நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. இன்றைக்கு பேசுற மட்டு தாய் மட்டும் தந்தைங்கிறேன். தாய் தந்தைன்னு சொன்னாலே போதும். தாய் மட்டும் இருந்ததுன்னா தாய் வேற தந்தைன்னு ஆயிரும். அதுக்கு பொருளே வேற. மட்டுன்னா அந்த அதர்னு அர்த்தம் வந்துடும் அந்த இடத்துல. அதனால இந்த ஆட்சி தப்பு சரி இருக்கட்டும், அதுக்கு நாம் போக வேண்டாம். மற்ற வினைமாற்று என்பது அதாவது தீண்டல் இன்பம் என்பது அன்றி அதுவே அன்றி அப்படின்னு எடுக்கணும். அதான் மற்றுங்கிறது வினைமாற்று. சரி, அதுங்க தொக்கு இருக்கிற அந்த வாக்கியத்துல. மக்களது மழலை சொல்லே அன்றி அவர் கற்றறிவுடையராய் சொல்லும் சொல்லும் இன்பமாகலின் பொதுப்பட சொல் என்றார். பொதுப்பட ஏனென்றால் அடுத்த திருக்குறள்ல சிறப்பாக பேசப் போகிறார். குழந்தைகளுடைய மழலையை குழலினிது யாழினிது என்று அடுத்த திருக்குறளை சிறப்பாக பேசப் போகிறார். இங்கே பொதுவாக சொல்லியிருக்கிறார். எனவே திருவள்ளுவருக்கு குழந்தைகளுடைய மழலையிலே ரொம்ப ஈடுபாடு போட்டிருக்கு. 2 இடத்துல சொல்றார். இந்த திருக்குறளையும் சொல்றார், அடுத்த திருக்குறளை சிறப்பாக சொல்கிறார். அது குழல் போன்றது யாழ் போன்றதுன்னு சொல்றார். இங்க கேட்டல் இன்பம் மட்டும் சொல்லிட்டார். அதனாலதான் மக்களது மழலை சொல்லே என்று ஏன் அப்படி சொன்னார்னா பொதுப்பட சொல் அப்படின்னு ஏன் சொன்னார்னா மழலைன்னு சொல்லாம மழலைன்னு சொல்லல. அதாவது சொல் என்பது மேல்நிலை சொல். அது ஹைப்போனிம் வருகிறது, ஹைப்பரோனிமா வருது. மேல்நிலை சொல். அதாவது மரம் என்பது போல பனைமரமா மாமரமா அப்படிங்கிறது கீழ்நிலை சொல். அப்போ குதலை அல்லது அரட்டை இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் கீழ்நிலை சொற்கள். இப்ப சொல் என்ற பொது சொல்லாலே சொல்லியிருக்கிறார். பொது சொல்லாலே ஏன் சொன்னார்னா அது எப்படி நுட்பமா அவர் விளக்கிறாருன்னு பாருங்க. சொல் என்று சொன்னதுனால குதலை சொல் மட்டும் இல்லை, மழலை சொல் மட்டும் இல்லை, அவர்கள் பின்னாடி படித்து கற்றறிவுடையவராக அவர்கள் அறிவுடையவராக பேசுகிற போது ஏன் என் பிள்ளை எவ்வளவு அறிவாடியா பேசுது என்று நாம் பெருமைப்படுவோம் இல்லையா? அது மக்களது மழலை சொல்லே அன்றி அவர் கற்றறிவுடையராய் சொல்லும் சொல்லும் இன்பம். எனவே கற்றறிவுடையராய் சொன்னா அது குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்ம யோகேஸ்வரி எல்லாம் இருக்கிறாங்க, யோகேஸ்வரியுடைய குழந்தையெல்லாம் பேசுறது, அவர்கள் அறிவாளியா பேசுறதெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குதலை மட்டும் இல்லை, அந்த அவர்கள் கற்றறிவுடையவராக சொல்லும் அவர்களுடைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது அப்பா இவ்வளவு அழகா என் குழந்தை பேசுது, இதை நாம் வச்சுக்கிறோம் இல்லையா? அதனாலதான் சொல் என்று ஆண்டாருன்னு அவர் சொல்றாரு. ஒரு நுட்பத்தை கொண்டு வர்றாரு. சொல் என்று ஆண்டதுக்கு காரணம் குதலை என்றோ மழலை என்றோ அடுத்ததுல மழலை சொல்றாரு அடுத்த திருக்குறள்ல. இங்க சொல்லுன்னு சொன்னாரு. அப்படி வேறுபட்டு யோசிச்சு பார்த்திருக்காரு. அதை நீங்க கவனிக்கணும். சரி சரி. தீண்டல் கேட்டல். அடுத்தது தீண்டல் மக்கள் மெய் தீண்டல். தீண்டுதலும் அவன்தான், பெற்றோர் தான். கேட்டலும் அவன்தான் என்பது பரிமேலழகர் கருத்து. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பிறகு பேசுவோம். தீண்டல் அப்படின்னு சொன்னா அந்த காரண பெயர்கள் காரியங்களின் மேல் என்ன. இப்ப நம்ம முன்பே சொல்லியிருக்க உபசார வழக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தீண்டல் இன்பம், அதனால தீண்டுதலாலே ஏற்படுகின்ற இன்பம்னு எடுக்கணும். அதுதான் காரியத்திர கவிரார் சொல்லுவாரு, தீண்டல் கேட்டல் காரணமாக பிறக்கும் என்னாது அவற்றையே இன்பம், அதுவே இன்பம், கேட்டலே இன்பம், அதனால பிறக்கும் இன்பம் இல்ல அதுவே இன்பம் என்று சொல்வது அதுதான் உபசார வழக்குன்னு சொல்றது. அது நெய் என்பது ஆயுள்னு சொன்ன, நெய் சாப்பிட்டா நல்லா ஆயுள் விருத்தியாகும்னு அர்த்தம். நெய்னா ஆயுள் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி. காரண பெயர் காரியத்தின் மேல் நின்றது. சரி, இவ்வாறு வருவனவற்றிற்கெல்லாம் இவனை கொண்டே பொருளாக்க அவர் சொல்லியிருக்கார். சரி, அடுத்தது இந்த 3ஐயும் சொல்லியிருக்கிறார். வரதராசனார் என்ன பண்ணியிருக்காருன்னா பரிமேலழகரை ஒட்டி தான் அவர் பெரும்பாலும் போவார். மக்களின் உடம்பை தொடுதல் உடற்கு இன்பம் தருவதாகும், அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும்னு பரிமேலழகரை ஒட்டியே இரண்டையும் உடைமை பொருளாக பொருள் சொல்லியிருக்கிறார். சாரங்கவாணி 2க்கும் பொதுவாக சொல்லியிருக்கார். தம் குழந்தைகள் உடம்பை தீண்டுதல், தம் குழந்தைகள் உடம்பை இவர் தீண்டுதலா, தம் குழந்தைகள் உடம்பை தம்முடைய உடம்பை தீண்டுதலா, தாம் தம்பும் குழந்தைகளை தீண்டுதலான்னு இல்லை. அந்த மக்கள் மெய் தீண்டல் என்ற ஒரு தொடர் ஒரு கவர்வடு பொருள், ஆம்பிகுவஸ் பிரேஸ்.
ஆம்பிகுவஸ் கிளாஸ் அது. அதாவது தமிழ்ல வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொஞ்சம் விளக்கிடலாம்னு நினைக்கிறேன் இப்ப இந்த இடத்துலயே. அதாவது கவர் பொருள், புலிகொல் யானைன்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க. புலிகொல் யானைன்னா புலியை கொன்ற யானையா, புலியால் கொல்லப்பட்ட யானையா? புலிகொல் யானை வந்தது என்று சொன்னால் புலியை கொன்ற யானை வந்தது. புலிகள் யானைக்கோடு கிடந்தது என்று சொன்னால் புலி கொன்ற யானை, புலி கொன்ற யானை எனது கோடுன்னு வரும் என்று அந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு அந்த புலிகொல் யானை என்ற தடுமாறு தொழிற்பெயர் அதை சொல்லுவாங்க இலக்கணத்துல. தடுமாறு தொழிற்பெயர். இது ஆம்பிகுவஸ் கிளாஸ், அது ஆம்பிகுவஸ் ஃப்ரேஸ் சொல்றேன். அப்ப அது மாதிரி ஒரு ஃப்ரேஸ் தான் மக்கள் மெய்தியண்டல். மக்கள் மெய்தியண்டல்னா மக்கள் பெற்றோர் மெய்யை தீண்டலாம், மக்கள் மெய் பெற்றோர் தீண்டலாம் என்ற ஒரு கவர்படு பொருள் வருகிறது. இந்த கவர்படு பொருள் எப்படி வருது? ஒரு விட்டிசியனால வருகிறது. விட்டிசியன் சொன்னா ஒரு அதுக்கு என்ன சொல்றது, ஹயாட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க காமாட்சி இங்க ஆங்கிலத்துல விட்டிசைக்கு எழுத்து அடிப்படையில நாம வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் விட்டு இல்ல ஹயாட்டஸ்ன்னு சொல்றது இல்லாம அந்த அதுக்கு என்ன சொல்றது சார், விட்டிசைக்கு என்ன சொல்றீங்க? சட்னி எனக்கு அது சொல்லு மறந்து போச்சு. சரி யோசிச்சு சொல்லுங்க. அப்போ இந்த இந்த விட்டிசையினால உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஜங்க்சர்னு சொல்லுவாங்க. ஜங்க்சர் பாசல் ஜங்க்சர்னு சொல்லுவாங்க லிங்குஸ்டிக்ஸ். ஆமா. அப்போ ஜங்க்சர் கொடுக்கறது மூலமாக நீங்க பொருளை வேறுபடுத்தலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்டவுட் மேஜர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஸ்டவுட் மேஜர்ஸ் ஒய்ஃப், புதுமண்டபம் சாலை அல்லது ஓல்டு லேடிஸ் ஹாஸ்டல், இதெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லக்கூடியதா. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சிலேடையிலேயே வரும் அது. அதாவது பழைய புத்தக கடை இருக்கு, பழைய புத்தக கடை, பழைய புத்தக கடை, இதெல்லாம் நிறைய உதாரணங்கள் நீங்க நிறைய சொல்லலாம். நான் சொல்றேன். இப்ப சிலேடையை பாடுற போது புலவர் வந்து பண்ணனை பார்த்து நீர் அறிவில்லாதவன் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அறிவில் ஆதவன் என்று பிரிச்சா அந்த ஜங்க்சர் கொடுத்து சொன்னோம்னா அறிவில்லாதவனே மன்னருக்கு கோபம் வந்து விட்டது என்று சொல்வார்கள். உடனே புலவரை சிறைச்சேதம் பண்ணு சொல்கிற போது புலவர் இதுக்கு விளக்கம் சொல்லுவார். நீங்கள் அறிவில் ஆதவன் என்றோ சொன்னேன். ஆதவன்னா வந்து சூரியன், அறிவில் சூரியன் என்ற அர்த்தம் என்று அவர் பொருள் சொல்வார். அதே மாதிரி அண்டங்காக்கிக்கு பிறந்தவர் புலவரை பார்த்து, கருப்பா ஒரு புலவர் வந்தாராம். இப்போ மன்னர் அவரை பார்த்து நீர் அண்டங்காக்கிக்கு பிறந்தவர் வருகிறார் என்று சொன்னாராம். அப்போ உடனே இவர் சொன்னார், நீரென்றோ அண்டங்காக்கிக்கு பிறந்தவர் என்று புலவர் சொன்னாராம். உடனே அரசன் அந்த புலவரை சிறைச்சேதம் செய்ய சொல்லிவிட்டார்களாம். உடனே புலவர் சொன்னாராம், ஐயா நான் சொன்னது உங்களை புகழ்ந்துதான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விளக்கம் சொன்னார். அண்டம் காக்கைக்கு, உலகத்தை காப்பதற்கு பிறந்தவர்கள் நீரல்லவோ என்ற அர்த்தத்தில் சொன்னேன் என்று சொல்லி இந்த சிலேடைகளுடைய சமத்கார சிலேடைகளை பற்றி சொல்வார்கள். நம்முடைய காளமேக புலவருடைய சிலேடைகள்ல இந்த பிறப்பிறப்பிலே, பிறப்பு இறப்பிலே, காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கு சிவனுக்கு சிலேடை பாடுன்னு சொன்னாராம். கேட்ட உடனே அவர் பிறப்பிறப்பிலேனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பு இறப்பு இலே சிவனுக்கு. சரி. அப்புறம் சிட்டுக்குருவிக்கு பிறப்பு இறப்பிலே தாவாரத்துல. சிட்டுக்குருவி எல்லாம் அந்த காலம் சிட்டுக்குருவி செத்து போச்சு, எல்லா இடத்துலயும் இல்லை. எங்க ஊர்ல எல்லாம் சிட்டுக்குருவி போயிடுச்சு. கோயம்புத்தூர்ல ரொம்ப அபூர்வம். எங்க கிராமங்கள்லயே இப்ப இல்லை. எல்லாம் சிட்டுக்குருவி எல்லாம் சுட்டு தின்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அது பிறப்பு இறப்பில. நம்ம வீடுகள்ல தாழ்வாரத்துல சிட்டுக்குருவி கூடு கட்டி, அது கிணத்துல கூடு கட்டி நிறைய குஞ்சு பொரிக்கும். பாண்டிச்சேரியில இப்ப சிட்டுக்குருவி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிட்டுக்குருவி பத்தி ஒரு செய்தி கேரளத்தை சொல்லுவாங்க. கேரளத்துல சிட்டுக்குருவி இல்லையா? ஏன்னா கேரளத்தில் உள்ளவர்கள்லாம் முத்தி இல்லையா? ஒரு மாமி என்கிட்ட ஒரு விளக்கம் சொல்லிச்சு. சிட்டுக்குருவி கேரளத்துல கிடையாது, கேரளத்தை பிறந்தவர்களுக்கெல்லாம் முத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டுக்குருவி இருக்கிற இடத்துல முத்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதாவது திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி, திருவாரூர்ல பிறந்தாலே முத்தின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? அது மாதிரி. ஸோ பிறப்பு இறப்பிலே, இறப்பிலேன்னா தாழ்வாரத்துல இரவாரத்துல சொல்லி அவர் சொன்னாராம்.
அதே மாதிரி நான் உவந்து வந்த தில்லை, நான் உவந்து வந்தது இல்லை, நான் உவந்து வந்த தில்லை பெயரச்சமாகவும் தொழிற்பெயராகவும் நம்ம பிரிச்சு பேசுறோம். குண்டேராமா, நாகரிது, குண்டு ஏறு ஆமா, குண்டேறாமா, குண்டு ஏற முடியாதம்மா, குன்று ஏறு ஆமா, குண்டு மேல ஏறுகின்ற ஆமா, நாகு அரிது, நாகரிது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மாதிரிதான் மக்கள் மெய் தீண்டல். மக்கள் மெய் அப்படிங்கிறது மக்கள் மெய் பெற்றோரை தீண்டுதல் என்று ஒரு ஒன்றாக பிரிக்கலாம். மக்கள் மெய் தீண்டல், மக்கள் மெய் தீண்டல், மக்களது மக்களை மெய் தீண்டல் என்று நாம் பிரிக்கணும். அப்ப இது எப்படி பரிமையாளர்கள் ஏன் எப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த மக்கள் மெய் என்பது ஒரு சீராக, மக்கள் மெய் ஒரு சீராக அமைகிறதுனால, அது ஒரு விட்டு செய்தி அமைக்கிறதுனால மக்கள் மெய் மக்களது மெய் என்று அவர் பொருள் கொண்டிருப்பாரோ என்று எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. அதாவது பரிமையாளர்கள் பொருள் கொள்வதற்கு சீர்மை மட்டுமே காரணம் இல்லாமல் அந்த விட்டிசையினாலே அமையக்கூடிய அந்த சீர் என்ற மக்கள் மெய் என்ற அந்த சீரினாலே வரக்கூடிய ஒரு ஓசை இணக்கம், ஓசை நெருக்கத்தினால அப்படி பொருள் கொண்டாரோ என்று தெரியவில்லை. ஆனால் 2 பொருளும் சொல்லலாம். அப்படி அமைத்த திருவள்ளுவருடைய அந்த கவர்படு பொருள் பொருளை அமைத்த திருவள்ளுவருடைய மேதமையை நாம் இந்த இடத்துல நினைத்து பார்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த இதுதான் அதனுடைய விளக்கம். இதுல எனவே 2 வாக்கியம். பெற்றோருக்கு ஒருவன் அவர் பெருமையாக சொன்னாரு, மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்ற அது அந்த இன்பத்தை போலவே அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அவர் என்பது மக்கள், அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இதுல பெற்றோர் அல்லது அந்த எழுவாய் தொக்கு இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதனுடைய இலக்கண அமைதிகள்லாம் சொல்லியிருக்கிறேன். இலக்கணத்துல பாருங்க, மக்கள் மக்களது அப்படின்னு பொருள் எழுதியிருக்கிறாரு. இந்த இடத்துல மக்களதுன்னு தான் பொருள் எழுதியிருக்கிறாரு இங்க. ஆனா ஒரு பார்த்தீங்களா, இங்க நீங்க இதுல கவனிக்கணும், மக்கள் அப்படின்னு மக்கள் தான் பொருள் எழுதியிருக்காரு. அடுத்த இதுல புதல்வர்னு சொல்றாரு. குழல் ஆழிந்தி என்பது தம் மக்கள்ங்கிற இடத்துல அந்த இடத்துல புதல்வர்னு சொல்லுவார். அப்போ ஆண் குழந்தைகளுடைய மழலை சொல் தான் இனிமே என்று கொண்டார்களான்னு தெரியல. சரி, எனவே அவர் சொற்கேட்டில் இன்பம் செருக்கி சொல்ற மக்கள் அப்படிங்கிறது மக்களுக்குன்னு எழுதியிருக்காரு. மனக்குடவரும் மக்கள் தான் எழுதியிருக்காரு. சரி, இதுல பெரிய இலக்கண செய்திகள் அதிகம் இல்லை. அவரது முன்பே சொன்ன மாதிரி மக்கள் மெய் மக்களது மெய், மக்களை என்ற மக்களை மெய் தீண்டுதல் என்று நாம விட்டு யாப்பும் உள்ள விளக்கத்திலே நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் அடுத்தது இதுல எல்லாரும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. காலிங்கிற இனிய புதல்வர் வளர்ந்தும் தளர்நடை இட்டும் வந்து ஏறி மற்றும் அவர் மெய்யனை தீண்டு அதுவே அது பலரும் குழந்தை தீண்டுறதான் நினைக்கிறாங்க. அதுக்குரிய இலக்கிய சான்றுகளை நான் இப்ப சொல்றேன். இலக்கிய சான்றுகளை குழந்தையை தொடுவதாக இருக்கக்கூடிய செய்தி நிறைய இருக்கிறது. அதை நான் இப்போ சொல்லுறேன். உதாரணமா நம்முடைய இந்த 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 பருவம் நாம நினைத்து பார்க்க வேண்டியது, இந்த வர்ணனை செய்யக்கூடிய குழந்தையினுடைய பருவம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மழலையினுடைய இளம் மிகவும் மழலையாக இருக்கக்கூடிய குழந்தை என்றுதான் நம்ம எடுக்க வேண்டும் இந்த இடத்துல. ஏனென்றால் அப்படி இருக்கிற போது அதனுடைய வயதுக்கு எப்பத்தான் இந்த குழந்தை தொட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நாம போய் தொடுவதுதான் பெற்றோருக்கு இன்பம் என்பது போல நினைத்து பார்க்கலாம். அந்த குழந்தையுடைய பருவத்திற்கேற்ப அந்த பொருளை நாம் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு பிள்ளைத்தமிழ்ல, நம்ம தமிழ்ல பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு இலக்கியம் இருக்கிறது. மிக அருமையான ஒரு இலக்கிய வகை. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பற்றி ஒரு முத்துராசன் ஒருத்தர் புத்தகம் போட்டிருக்காரு. நான் பார்த்தேன், நெட்ல பார்த்தேன். அதாவது இந்த குழந்தையினுடைய அந்த பருவத்தை, அந்த பருவங்கள் உங்களுக்கு தெரியும். காப்பு, அதாவது 3 திங்கள்ல காப்பு, 5 திங்கள்ல செங்கீரை, 7 திங்கள்ல தாலாட்டு, 9 திங்கள்ல சப்பானி, 11 திங்கள்ல முத்தம், 13ஆம் திங்கள்ல வருகை, 15ஆம் திங்கள்ல அம்புலி, 17ஆம் திங்கள்ல சிற்றில், 19ஆம் திங்கள்ல சிறுவரை, 21ஆம் திங்கள்ல சிறுதேர் என்று சொல்லி இந்த ஆண்பாலுக்கும் இருக்கிறது, பெண்பாலுக்கு இருக்கிறது. தமிழ்ல அந்த வேறுபாடு இல்லை. ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்தவே இல்லை. 2 பேருக்குமே பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார்கள். குழவி மருகனும் கிழவதாகும் என்று தொல்காப்பியத்திலே இருக்கிறது. அதுல பெரியாழ்வார் மிக சிறப்பான பிள்ளைத்தமிழாக இலக்கியமாக
கண்ணனை குழந்தையாக வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை வந்து தன்னை தொழுவதாகத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த பாட்டை நான் படிக்கிறேன். வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துணிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம்பொல்குவான், கோவிந்தன் என்னை புறம்பொல்குவான் என்று சொல்லி பெரியாழ்வார் பாடுறார். குட்டன் வந்து சொட்டு சொட்டென துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம்பொல். குட்டன்கிறது மலையாளத்துல சின்ன குழந்தைகளுக்கு குட்டன்னு சொல்லுவாங்க. அது அன்றைக்கு தமிழ்ல இருந்திருக்கும் போது. குட்டன் வந்து குட்டன்னா குப்தன். குப்தன்னா சமஸ்கிருத சொல்லுடைய தமிழ் வடிவம் போடு. குப்தன்னா சிறியவன் அர்த்தம். குட்டன் வந்து என்னை புறம்புல்குவான், கோவிந்தன் என்னை புறம்புல்குவான்னு அவர் பாடுறார். நம்முடைய குமரகுருவரர் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழையும் பாடியிருக்கிறார். வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளூருக்கு வேலூர் முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழையும் பாடியிருக்கிறார். இரண்டுலயும் அவருடைய கற்பனை அப்படியே சிறகடித்து பறக்கும். அந்த அதுல அந்த பெண் குழந்தையினுடைய மதலையை பத்தி குதலையை பத்தி செங்கீரை பருவத்துல குமரகுருவர் பாடுகிறார். உள்நிலாவகை பெருங்கழி துளும்ப நின்று உன் திருத்தாதை நின்னை ஒரு முறை கரம் பொத்தி வருகன அழைத்திடுவன் ஓடி தவழ்ந்து சென்று தன்னுலாம் மழலை பசுங்குதலை அமுது நியதாய் வயிறு குளிர ஊட்டி பசுங்குதலை அமுது இனிய தாய் வயிறு குளிர ஊட்டி தடமார்பு நிறை குங்குமச் சேறு அலைந்து அதாவது காஞ்சனை என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய தாயாகிய காஞ்சனமாலையனுடைய அந்த தடமார்பம் நிறை குங்குமச் சேறு அலைந்து பொன் தாழ் தோய் தடக்கை பற்றி பண்ணுலாவடி தமிழ் பைந்தாமும் விரியும் பனைத்தோள் நிறுத்தம் மேறி பாகொழிய மரகத திருமேனி பச்சை பசுங்கதிர்ததும்ப மணிவாய் தெள்ளிலா விரிய நின்று ஆடும் பசுந்தோகை செங்கீரையாடி அருளே தென்னற்கும் அம்பன் மலை மன்னற்கும் ஒரு செல்வி செங்கீரையாடி அருளே என்று அந்த மீனாட்சி அம்மை தன் காஞ்சனமாலைன்னு அவங்க எழுதுறாங்க. காஞ்சனமாலையா இல்ல மலைத்தோசமானியனான்னு தெரியல. அவருடைய மேனியிலே சென்று ஏறி குழந்தை விளையாடுவதை அவர் அழகாக வர்ணித்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம வந்து இங்க விளக்குறதுக்கு நேரம் இல்லை. எனவே இந்த மக்கள் மீதியண்டல் என்பது குழந்தைகளே வந்து தீண்டுதலா அல்ல தான் குழந்தையை தீண்டுதலா என்பதை அவர் ஒரு திருவள்ளுவர் மிகவும் ஒரு பொருள்படுகின்ற தொடராக அமைத்து விட்டு சென்று விட்டார். அதை உரையாசிரியர்கள் தங்கள் கருத்திற்கேற்ப விளக்குகிறார்கள். அதை நாம் நம் மனதுக்கேற்ப அதை விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அடுத்தது இது பெருசாக இதை வந்து மேற்கோள் வரல. அதனால மேற்கோள் ஒரு இடத்துல எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு அவர் அப்படிங்கிறது நினைக்கிறேன். சுட்டு பெயர் வந்ததுக்கு அவர் என்ற சுட்டு பெயர் வந்ததற்கு நுண்பொருள் மாலையிலேயே இருக்கிறது. பிறகு கலித்தொகையிலே அது வருகிறது. ஐய காமரு நோக்கின் அத்தத்தா என்னும் என் தேமொழி கேட்டல் எனிது என்று சொல்லி அவருடைய மழலை சொல்லை பற்றி கலித்தொகையில வருகிறது. கலித்தொகை திருக்குறளை பின்பற்றி திருக்குறளை அப்படியே நிறைய தழுவி நிறைய கருத்துக்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். திருக்குறளுக்கு பின் எழுந்துதான் கலித்தொகை என்று நாம உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு துணையாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலினிது அப்படிதான் இருக்கணும். அதான் வந்து குட்டிய லிகரம். குழல் இனிது யாழ் இனிது. இனிது யா குட்டியில் வரதுக்கு முன்னாடி யா வருகிற போது ஈயா மாறிடும். அதான் குட்டியில் இருக்கிறோம். அது குழல் இனிது யாழ். அது வந்து உச்சரிப்புல வரக்கூடிய வழிக்கொலி. அது வழிகிட்டு போகுது. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஒரு சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார். போன திருக்குறள்ல சொல்லுன்னு சொன்னார் பொறிச்சொல்லால. இங்கே மழலை சொல்லே சொல்லிட்டார். மழலை சொல் என்று அடை கொடுத்தே சொல்லிவிட்டார் கீழலை சொல்லாங்க. அதுல பாருங்க, இதுல பெரிய ஒரு குழப்பம் ஒன்றும் இல்லை. குழலோசை, அது குழல் அப்படிங்கிறது யாழ் அப்படிங்கிறது ஆகுபெயராக குழலோசையும் யாழோசையும் குறிக்கும். குழலோசை இனிது யாழோசை இனிது என்று சொல்லுவர் தம் மக்களது மழலை சொற்களை கேளாதவர்.
கேட்டவர் சொல்லார். இதுதான் குறிப்பெச்சம். இது குறிப்பெச்சம். கேட்டவர்கள் சொல்ல மாட்டாங்க, கேட்காதவர்கள் சொல்லுவார்கள். கேட்காதவர்களை புல்லறிவாளர்னு அவர் திட்டுறாரு காளிங்கிற பெருமாள். அதாவது குழந்தைகளுடைய மழலையை அனுபவிக்காதவன் புல்லறிவாளன் என்று அவரு மிக அழகாக திட்டுகிறார். குழல் இனிது யாழ் இது வரிமையாளர். குழல் இசை இனிது யாழ் இசை இனிது என்று இனிதுங்கிறது குறிப்போன மட்டும் என்று சொல்லுவர். என்பாங்கிறது என்று சொல்லுவர். தம் மக்கள் மழலை சொல். தம் புதல்வருடைய புதலை சொற்களை கேளாதவர். தம் புதல்வருடைய புதலை சொற்களை கேளாதவர்னா அவங்க செவிடுன்னு அர்த்தம் இல்லை. குழந்தை பேரடைந்து கேட்காதவர் அல்லது அந்த குழந்தையினுடைய மழலையை அதை அனுபவிக்காதவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே கேட்டவர் என்று எடுத்துக்கொள்ள அல்லது குறிப்பிச்சோம். எனவே குழல் யாழ் என்பன ஆகுபெயர். அதான் ஆகுபெயர்னா ஒன்று ஒன்றுக்கு ஆகி வருவது. கேட்டவர் அவற்றினும் மழலை சொல் இனிது என்பர் என்பது குறிப்பெச்சம். எனவே அந்த மழலை சொல்லை கேட்டவர்கள் அவற்றை விட சிறந்தது என்று சொல்வார்கள் என்பது குறிப்பெச்சம். சரி, இனிமை மிகுதி பற்றி மழலை சொல்லை சிறப்பு வகையானும் கூறியவாறு. போன திருக்குறள்ல சொல் என்று சொன்னார், சொற்கேட்டல் என்பம் செலுத்தி. இங்க மழலை சொல் என்று சிறப்பு வகையாக சொல்லி, சிறப்பு வகையான கீழ்நிலை சொல்லாக சொல்லி, அதுல இனிமை பற்றி, அதனுடைய இனிமையை பற்றி சிறப்பு வகையாலே விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி அருமையான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். இதுல இந்த 3 பாட்டுனாலையும் அதாவது அமிழ்திடு மாற்ற இனிதே, அப்புறம் மக்கள் மீதியண்டல், குழல் இனிது யாழ் இந்த 3 திருக்குறளாலும் இம்மை பயன் கூறப்பட்டது. புதல்வர் பேற்று அல்லது குழந்தை பேற்றினுடைய இம்மை பயன், இந்த பிறவியிலே அடையக்கூடிய பயன் கூறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல பெரிய விளக்கங்கள் ஒன்றும் மாறுபடலை. தம் மக்களின் மழலை சொல்லி கேட்டு அதன் இனிமையை சுவைக்காதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவார்னு குறிப்பை சேர்த்து வரதராசன் பொருள் எழுதி விட்டு போய்விட்டார். தம் பிள்ளைகளின் மழலை சொற்களை கேட்டு இன்புறாதவரே குழல் இசை இனியது யாழ் இசை இனியது என்று சொல்லுவர் என்று சொல்லி சாரங்கமணியும் பொருள் சொல்லியிருக்கிறார். எனவே தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழல் இனிது யாழ் இனிது என்பார். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான், ஆனா அதுல இவ்வளவு நுட்பங்களே அவர் கொண்டு வந்திருக்கிறார். இதுல மக்கள் என்பதற்கு புதல்வர் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு நம்முடைய பரிமையாளர். அதான் அவர் குறும்பு. தம் புதல்வருடைய புதலை சொற்கள். அப்ப புதல்வருடைய குழல் இனிமையா இருக்காதா என்று கேள்வி வரும். அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அவருடைய தற்சார்பு வெளிப்படுகிறது. எனவே அவர் முன்குரலிலே மக்கள்னு சொன்னாரு, இந்த குரல்ல புதல்வர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னு தெரியல. கேளாதவர். சரி, இதுலயே அதிகமான விஷயங்கள் நம்ம சொல்றதுக்கு ஒன்று இல்லை. இந்த குழல் இனிது அப்படிங்கிற புத்தியில் இருக்கிற இருக்கிறது. இப்படித்தான் அச்சில் இருக்கும். ஆனா பிரிச்சு போடுறப்ப குழல் இனிதுன்னு பிரிச்சு போட்டிருப்பாங்க. திருவள்ளுவரே குழலையும் யாழையும் பயன்படுத்தியிருக்கிறார். கனைகூடுது யாழ்கூடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆயன் குழல் போலும் பொழுது கண்டிரங்கள்ல இருக்கிறது. ஆயன் குழல், அந்த இடையனுடைய குழல் போலும் கொல்லும் படை என்று சொல்லுவாரு. யாழ்கோடு செவ்விது என்று சொல்லுவாரு. எனவே இரண்டும் கூட ஒழுக்கத்திலே வருகிறது. ரெண்டையும் ஆண்டிருக்கிறார். வேற இடத்துல ஓமையாக ஒரு ஆண்டிருக்கிறார். சரி, இது முன்மொழி ஆகுபெயராய் வந்த பண்பு தொகை குழல் யாழ் போன்றவர்கள். சரி, முட்டுகுரம் குட்டுகுரம் எகரத்தின் முன்னர் எகரமாகியதற்கு. சரி, இது நான் முன்பே சொன்ன மாதிரி இது கலித்தொகையிலே வருகிறது. மழலைச்சொல் அத்தத்தாயினும் என் தேமொழி சொல்கிறார். அப்புறம் கண்ணகியனுடைய சொல்லை போகிற போது அவனுடைய முதலிரவன்று அவன் கண்ணகி புகழ்கிற போது குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்தன் என் மழலை கிழவிக்கு என்று சொல்லி எல்லாம் தோற்று ஓடின, கிளியும் எல்லாம் தோற்று ஓடின என்று சொல்வார். குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்தனன் மழலை கிழவின்னு அவள் பேச்சை மழலை கிழவியாக கோவலன் அனுபவித்ததை அவர் சொல்லியிருக்கிறார். பிறகு அவையார் அதிகமான நெடுமானம் செய்யப்படுகிற போது யாழோடும் கொள்ளா பொழுதோடும் புணரா பொருளறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை என்பாய் சொல்லும் அன்ன
ஒன்னார் கடிமுதல் அரண்பல கடந்த நெடுமானஞ்சி நீ அருளுமாறே. நானே ஏதோ உளறுகிறேன் குழந்தை என்னுடைய மழலை போல, அதற்கு இனிமையும் இல்லை, யாழோடும் கொள்ளா பொழுதோடும் கொள்ளா, அது அளந்து சொல்லப்படுகிறதல்ல, அதுக்கு பொருளும் இல்லை. அதை ஆனால் அதை கேட்கிற தந்தைக்கு, தந்தையருக்குன்னே அவர் சொல்றார், தந்தையருக்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை. எனவே என் வாய் சொல்லும் அண்ணன் என்று சொல்றாரு. எனக்கு என்னமோ இந்த திருக்குறள் இந்த பாடலும் திருக்குறளை பார்த்து ஔவையார் எழுதினாரோ என்று தெரியல, அல்லது திருவள்ளுவர் இதை பார்த்து எழுதினாரா தெரியல. நான் வந்து ஒரு புதல்வர் தம் மழலைன்னு எல்லாம் சொல்றாரு. இந்த புதல்வர்னு ஒரு பொருள் எழுதியிருக்கிறாரு நம்ம பெருமையில் அழகர். புதல்வர் மழலைன்னு சொல்றதுனால தந்தையருக்குன்னு இவர் வேற பொருள் சொல்றாரு. எனவே இந்த ஔவையார் பாட்டு பாரதி நம்ம திருக்குறளை பார்த்து எழுதுனதோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, தெரியல. எனவே இவ்வாறு இந்த அதிகாரத்துல அவர் இலக்கிய பண்புகளை வெளியிடுவதற்கு அவர் முயன்றிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வளவும் சொல்லி இதை நான் நிறுத்துகிறேன். அடுத்த வகுதிகளில் நம்ம ஏனைய திருக்குறளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அண்ணா கண்ணப்பன் பேசுறேங்கண்ணா. கண்ணப்பன் சொல்லுங்க. அந்த சிட்டுக்குருவி நிச்சயமா புதுச்சேரியில நிறையவே இருக்கு. ஆமா, சிட்டுக்குருவி இருக்கு, பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பகுதியில எல்லாம் போயிடுச்சே, இல்லையே? இங்க இருக்குங்க, அங்க இருக்கு. கோயம்புத்தூர்ல இல்ல, எங்க கொடுவாயில இல்ல, தாராபுரத்துல இல்ல, ஈரோட்ல இருக்கான்னு தெரியல. யோகேஸ்வரி தான் சொல்லணும், தெரியல. ஈரோட்லயே இருக்குங்க. இருக்கா? சரி சரி. எல்லாம் பிடிச்சு சுட்டு தின்னுட்டாங்க சார் நிறைய கிராமத்துல. எங்க ஊர்ல இருக்கு. பண்ணிட்டாங்களோ தெரியல. சிட்டுக்குருவி லேகியம் பண்ணிட்டாங்களோ என்னமோ. சிட்டுக்குருவி லேகியம், சிட்டுக்குருவி பிடிச்சு சுட்டு தின்றுவாங்க கிராமத்துல. குருவிக்காரர்கள் சொல்லுவாங்க. எங்க வீட்லயே கூடு கட்டிக்கிட்டு இருக்குதுங்க அடிக்கடி. அப்படியா? ரொம்ப அதுக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி புதுவையில காக்கைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. காக்கைகள் அதிகம் மட்டுமில்ல, அவங்க நட்போடு இருக்கும். வந்து காலையில வந்து எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுன்னு எல்லா காக்கை 4-5 காக்கா வந்து உட்காந்துரும், உட்காந்து சத்தம் போடும். காமாட்சி ஐயாவுக்கு வீட்டுல குருவி கூடு கட்டினா மின்விசிறி ஓடும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், இடையில பறந்து வரும். உள்ள வராத அளவுக்கு தாய் இருக்குதுங்க, அதனாலதான் உள்ள வராத அளவுக்கு. அதே மாதிரி கோவையில காக்கைகளும் இல்லை, எல்லாம் அழிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நகரமயமாதல் இதெல்லாம் அழிஞ்சு போயிருதுன்னு நினைக்கிறேன். காக்கைகள் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருதுன்னு சொன்னா நமக்கு அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்படியா? அங்கே புதுவில வரும், புதுவில வந்து காலையில வந்து உட்காந்துரும், கொடுத்தா தான் போகும். இந்த விரதங்கள்லாம் பண்ணும்போது அமாவாசை விரதங்கள்லாம் அது பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு பண்ணக்கூடிய விரதங்கள், அதுக்கு காக்கைக்கு வச்சுட்டு தான் செய்வாங்க. அதனால பாசங்கள் அதிகம், பாசம் இருந்தாதான் அந்த காக்கை வந்து அந்த உணவையே சாப்பிடும்ன்றதெல்லாம் ஐதீகம். அந்த காரியங்கள்லாம் செய்யும் போது கூட அதை வந்து பாசம் இல்லை அவனுக்கு, அதனாலதான் அப்படி எடுக்க மாட்டேங்குது காக்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியாவது நம்ம காக்கையை இப்ப போட்டு வருவோம்ங்கிறது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. முன்னோர் வடிவத்துல இருக்குதுங்கிறதுக்கு இதை பத்தி 2 கவிதைகள் எனக்கு ஞாபகம் வருது, ஆனா இப்ப சொல்ல போறது இல்லை. இவர் நம்ம ஈரோடு தமிழன்பனும் நம்முடைய ஒரு ஆத்மா நாம ஒரு 2 கவிதை எழுதியிருப்பாங்க. 2 கவிதை நல்ல கவிதை. ஐயா ராமானுஜன் சார் ஏதோ சொல்றீங்க? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். ஒண்ணு, இந்த சிட்டுக்குருவிகள் பொதுவா பறவைகள் இல்லாம போறதுக்கு காரணம் வந்து டெலிபோன் டவர்ஸ். ஓஹோ. அதுல இருந்து வரக்கூடிய அந்த அலைகள் வந்து ரொம்ப மோசமான ஒண்ணு. ஆராய்ச்சி கட்டுரைகளே வந்திருக்கு. இன்னும் பல பிரச்சனைகள் வரும், மனிதர்களுக்கும் வரும். பட் அது முதல் இண்டிகேஷன் சிட்டுக்குருவிகள் இல்லாம போறது, அதுக்கடுத்து பெரிய பறவைகள் விட்டு விலகி போறது. அது
I'm sorry, but சுற்றுச்சூழல் that's not fact. சொல்லுங்க யோகேஸ்வரி ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க அவங்க யோகேஸ்வரி. செல்போன் ரேடியேஷனால தான் சிட்டுக்குருவி இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க என்விரான்மெண்டலிஸ்ட் சூழலியலாளர்கள் தமிழ் என்விரான்மெண்டலிஸ்ட கேட்டீங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க தட் இஸ் நாட் த ரீசன். ஆக்சுவலி சினிமா படத்தை பார்த்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, முந்தியெல்லாம் முற்றம் வச்ச வீடு இருந்துச்சுங்க. ஸோ பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டுறதுக்கு தேவையான முற்றம் ஒன்று இருந்துச்சு, இன்னொன்று வைக்கோல் இருந்துச்சு. ஸோ அது கட்டுறதுக்கு தேவையான சூழல் இருந்தது. இப்போ எல்லாமே கான்கிரீட் ஜங்கிள்ஸ், அது எங்க போய் கூடு கட்டும்? ஸோ அதுதான் ரீசன். இன்னும் சொல்ல போனா செல்போன் டவர்லயே கூட வந்து சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கு. நான் இப்போ ரீசெண்டா திருப்பூர்ல அதை பார்த்தேங்க. இது என்கிட்ட நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பொதுவா செல்போன் டவர் ரேடியேஷனால தான் வந்து பறவைகள் அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு. பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். இன்னும் தேன் கூட எல்லாம் கூட வந்து செல்போன் டவர்ல வந்து இருக்குங்க. ஆமா. இது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நானும் ஒரு கட்டுரையில தான் படிச்சேன். ஆனா ஒண்ணு, இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து எல்லாமே எல்லா வாகனங்களும் நிறுத்தப்பட்டப்போ டெல்லியில வந்து கண்கூடா பார்க்க முடிஞ்சது. ஏகப்பட்ட கிளிகள், பறவைகள், அவங்க எல்லாமே இந்த கான்கிரீட் ஜங்கிள்லயே வந்து ரொம்ப சுதந்திரமா தெரிஞ்சது. அதே மாதிரி ஆகாயம் ரொம்ப நீல நிறமா இருந்தது, பொல்யூஷன் இல்லாதனால. அந்த மாதிரி இதையும் பார்த்துருக்கோம். பட் எனிவே அவங்க அம்மா சொன்னதை வந்து மறுக்கல. இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னும் கொஞ்சம் தேடி பிடிக்கணும். பட் இந்த செல்போன் இதுல டவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த அலைகள் அவை வந்து அபாயகரமானவை அப்படின்றதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, அந்த முதல் திருக்குறள்லையா அந்த தீண்டுதல் மெய்க்கின்பம், அதே மாதிரி அந்த குழலினது யாழினது ரெண்டுக்கும் பொதுவானது என்னன்னா, இந்த தீண்டுதல் மெய்க்கின்பம்ன்றது வந்து வேற யாரையும் விட அம்மாவுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். குழந்தைய வந்து சுமந்து பெத்து அதுக்கு முத பால் ஊட்டி அதை கட்டி பிடிச்சு அதை அழக்கூடிய அந்த அழுகை சத்தத்திலிருந்து மலரை சொல் வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க வந்து பெண்கள் தான், அம்மாக்கள் தான். அதனால அதை போய் தந்தையருக்கு அட்ரிபியூட் பண்றது, தந்தைகளுக்கு வந்து முதலிடம் கொடுக்கறது வந்து சுத்தமா சரியில்லை. அது சரி, வேற எந்த உரையாசிரியரா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல இருந்த ஆணாதிக்கத்தினுடைய பிரதிபலிப்பை தவிர அவங்க ஏன் எதுக்கெடுத்தாலும் இப்படி புதல்வர், தந்தையர் அப்படின்னு சொல்றாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்றபடி அவங்க ரொம்ப பெரிய அறிவாளிகள். அப்படிப்பட்ட அறிவாளிகளே வந்து அந்த அன்கான்சியஸ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஊறி போன ஒரு பச்சாதாபம். அதனால வந்து சுத்தமா அம்மாக்களையும் பெண்களையும் அப்படியே ஒதுக்கிடுறாங்க அல்லது இருட்டடிப்பு செய்யறாங்க. இதுதான் நான் நினைக்கிறேங்க. இல்ல ராமானுஜம், பேராசிரியர் ராமானுஜம் சொல்றது முக்கியமான கருத்து. ஏன்னா இந்த ரெண்டு திருக்குறளுமே ஒரு தாயினுடைய உணர்ச்சியை தான் மிகுதியாக பிரதிபலிக்கும்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப நல்ல கருத்தா இருக்கு. ஒரு நல்ல பார்வை, புதிய பார்வையா எனக்கு படுகிறது. அதை நாம சேர்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்க இந்த தந்தையர் தாயின்னு வர்ற இடத்துல எல்லாம் நீங்க வந்து அந்த இனம், அந்த பாரிசேடம் அப்படிங்கிறது இன்க்ளூசிவா நீங்க எடுத்துட்டீங்கன்னா மற்றதையும் நாம சொல்லி விளக்கலாம். ஆனா அவர்கள் அந்த எண்ணத்துல சொல்லி இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை விளக்குகிற போது நாம வந்து தந்தையருக்கு மட்டுமில்ல தாயருக்கும் உட்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கலாம். அதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் தந்தையரை முக்கியத்துவப்படுத்தி சொல்ல ஆண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அது ஒரு நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடுதான். ஆனா இந்த கருத்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நீங்க ரெண்டு திருக்குறளுமே ஒரு பெண்ணினுடைய உணர்வு வெளிப்பாடாகத்தான் நம்ம இதை விளக்கலாம். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு பார்வையாக எனக்கு படுது. இன்னொரு சின்ன கமெண்ட். திருவள்ளுவருக்கு வந்து இப்படிப்பட்ட பாகுபாடு இல்லை அப்படின்றதுக்கு அவரே கொடுக்கிற சான்று, ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்ப அங்க தாய் வந்து தந்தையை இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதனால அவரை பொறுத்தளவுல இந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஆனா ரமண சார், அடுத்து நான் வரப்போறேன், அடுத்து இப்ப சொல்ல போறதுல அந்த அவர் என்ன சொல்றாருன்னா கேட்ட தாய்ன்னு சொன்னதுனால
அவளுக்கு சொந்தமா அறிகிற புத்தி கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு பரிமேலழகர். அடுத்து நம்ம அதை பேச போறோம். கேட்ட தாய் என்று சொன்னதுனால அவளை அறிவால தெரிஞ்சுக்கல, யாரோ சொல்ல கேட்டுதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, தன்னுடைய பிள்ளையினுடைய பெருமை அவளுக்கு தெரியலன்னு சொல்றாரு. அது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபார்ஃபெட்ச்டு இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வந்து ஊர் முழுக்க ஒரு மகனையோ அல்லது மகளையோ மெச்சி பேசும்போது அதை கேட்ட தாயின்னு தான் வருமே தவிர, அவங்க என்னதான் இது பண்ணாலும் அவங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அப்செக்ஷனபிள். ஆமா, நிச்சயமா நிச்சயமா நீங்க சொல்றது. இப்போ பாரதி வந்து மெச்சி உனை ஊர் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குது அப்படின்னு எல்லாம் பாடுற போது ஒரு தாயாக நின்று பாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது, இல்லையா? ஆனா இன்னொரு இது கண்ணப்பன் சொல்லுங்க. பொதுவா இன்னொரு மரபு சொல்லுவாங்க, தன் மக்கள் பெருமையை தாமே பேசக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த ஒரு இது இல்லையா, பண்பாடுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க நம்ம பெருமையை நம்மளே தற்பெருமை மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இது ஒரு மரபு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப ஈன்ற பொழுதில் அந்த பாட்டுல வர கேட்டதா இருந்து மத்தவங்க சொன்னாதான் நம்ம கேட்க முடியும், அதுதான் முறையா இருக்குங்கிற அந்த கருத்தும் சொல்லல. சொல்லலாம் நீங்க சொல்லலாம், நீங்க அதை சொல்லலாம். ஆனா வந்து பெருமையாளர் சொல்றது பாருங்க, கவானின் கண்ட பொது வகையினும் சால்புடைய என கேட்ட சிறப்பு வகை பெரிதா, மடியில பாக்குறத விட குழந்தை பிறந்த உடனே பிறந்த சிறப்பு வகை பெரிதாகலின் பெரிதுவக்கும் எனவும் பெண் இயல்பால் தானாக அறியாமையின் கேட்டதா எனவும் கூறினார். 2 கருத்தை சொல்லியிருக்கார். முதல் கருத்து நம்முடைய பேராசிரியர் ராமானுஜன் சொன்ன கருத்தை ஒட்டி வருது. 2வது கருத்து அவருடைய சமூக பார்வை. அவளுக்கு இயல்பாக அறிகிற புத்தி இல்லை, யாரோ சொல்லித்தான் கேட்கணும், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியும். இல்ல, அது அந்த பாரம்பரியம் வந்து பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்ற அந்த பாரம்பரியத்துல வர்ற ஒரு உரையாசிரியர். இங்க பின்னுன்றது ஷார்ப்னஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? பெண் புத்தி பின் புத்தி, பெண் புத்தி பின் புத்தின்றது பின் ரெஃபர்ஸ் டு ஷார்ப்னஸ் அப்படி எடுத்துக்கலாங்க. பின்னாடி வர்றத வந்து தன்னுடைய மதியுகத்தால ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டு எடுத்து சொல்றவங்க. புரியல நீங்க? ஐயா, பெண் புத்தி பின் புத்தின்னு இவங்க வந்து நெகட்டிவ் கான்டெக்ட்ல தானே சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன, பெண் புத்தி பின் புத்தி. பின் வந்து நம்ம இங்க வந்து ஷார்ப்னஸ்க்கு எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் பின் எடுத்துக்கலாம். ஓ அப்படியா? ஆமா, பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத தன்னுடைய மதியினால ஷார்ப்னஸ்னால புரிஞ்சுக்கிட்டு she gives the thing advice. நல்லா இருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங் இன்டர்பிரிட்டேஷன். பட் அப்படி சொல்றவங்க வந்து அவங்கள தாழ்த்தி பேசுறதுக்காக தான் சொல்றாங்க. ஆமா, புரியுது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், ராஜமாணிக்கம் பேசுறேங்க. சொல்லுங்க. அதாவது சென்ற குரட்பாவில் ஐயா ராமானுஜன் ஐயா சொன்ன மாதிரி மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்பதற்கு விளக்கம் தருகின்ற போது மக்களது மழலை சொல்லே என்று அவர் கற்றறிவுடையராய் சொல்லும் அப்படின்னு சொன்னார். ஆனா அடுத்த குரட்பாவில் மழலை சொல் கேளாதவர், மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்போ முதல்ல சொல்றப்ப அவர் கற்றறிவுடையவராய் என்ற ஒரு செய்தியை பரிமேலழகர் சொல்லுகின்ற போது அவர் அந்த வயது கூடியிருக்குமா அல்லது பின்னால் வந்து இந்த முறை வைப்பு மாற்றி வைத்திருப்பார். மழலை சொல் கேளாதவர்னு அடுத்த குரல்ல சொல்றாரு. முதல் குரல்ல சொல்றப்ப அவர் வந்து மழலை சொல்லே என்று கற்றறிவுடையராய் சொல்லும் இன்பமாகலேன்னு சொல்றார். சொல்லிட்டு 2வது குரல்ல மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லுகின்ற போது இது இந்த முறை வைப்பு முன்னால் வைத்திருக்கலாமா அல்லது அந்த குழந்தையினுடைய அல்லது மகளுடைய வயதை குறித்து சொல்லப்பட்டதா? இதுல நீங்க முறை வைப்பு கேட்ட உடனே மணக்குறவருடைய இதுல வந்து மக்கள் மெய்தியண்டலும் குழலினிதும் 5 6 இருக்கிறது. பரிமேலழகர்ல 4 5 இருக்கிறது. காளிங்கர்ல 3 4 இருக்கிறது. பருதியாறுலயும் 5 6 இருக்கிறது. அடுத்தடுத்து தான் வச்சிருக்காங்க 2ம். சொல்லுங்க. அது நீங்க இல்ல, இப்ப பரிதியார் வந்து குழலினிதை முதல்ல வச்சிருக்கிறாரு.
இவர் வந்து காளிங்கர் வந்து முதல்ல வச்சிருக்காரு. பரிமேலழகர் தான் 5, 6 வச்சிருக்காரு. மணக்குடவரும் அதே மாதிரி தான் வச்சிருக்காரு. உங்க பார்வையை வந்து வேற 2 உரையாசிரியர்கள் அதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சிருக்காங்க வரிசையில் பார்த்துருக்காங்க. ஐயா வணக்கங்க ஐயா, நான் கனகராஜ் பேசுறேங்க ஐயா. கனகராஜ் சொல்லுங்க. ஐயா இதுல இந்த முன்னாடி இவங்க சொன்னதுல ஒரு 2 கருத்துங்க ஐயா. அதாவது ஒண்ணு வந்து இந்த குருவிகள் பற்றி எண்ணிக்கை பற்றி சொன்னாங்க. அதுல வந்து தொழில்நுட்ப பிரச்சனையும் ஒண்ணு, இன்னொன்னு வந்து அதோடைய வாழ்விட பிரச்சனை ஒண்ணு. ஆனா அடிப்படையா இருக்கிறது வந்து உணவு பிரச்சனையும் நான் யோசிக்கிறேங்க ஐயா. அதாவது ரசாயன கொல்லிகள் நம்ம பயன்படுத்துறதுனால அந்த பூச்சிகளோட எண்ணிக்கைகள் குறையிறது. அதனால குருவிகள் இது மட்டும் இல்ல, நிறைய குருவிகள் வந்து பூச்சிகளை உணவா உண்ணக்கூடிய குருவிகள். அதனால உணவு தான் வந்து முக்கியமான பிரச்சனையோ அப்படின்னு தோணுதுங்கய்யா. அடுத்தது இன்னொன்னுங்கய்யா, அப்புறம் அந்த திருக்குறளுக்கு நம்ம பொதுவாவே இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து தந்தமை அடிப்படையாக கொண்ட ஒரு பார்வையில நம்ம சொல்றோம். ஆனா இந்த 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 யாழ்ப்பாண சமூகம் வந்து கொஞ்சம் தாய்வழியை முதன்மைப்படுத்துற சமூகமா இன்னைக்கு அதோட எச்சம் இருக்கிறதுனால இந்த பகுதிகளுக்கு இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் அவங்க என்ன உரைமரபுல அவங்க வாசிக்கிறாங்கன்னு ஒரு பார்வை பார்த்தா சரியா இருக்குமோன்னு தோணுதுங்க. அந்த மகனுக்கு முதன்மை கொடுக்கறது, அதை பற்றி திருவள்ளுவர் பார்க்கிற பார்வைக்கோ அல்லது உரையாசிரியர்கள் சொல்ற பார்வைக்கோ அவர்கள் பார்க்கிற பார்வை கொஞ்சம் ஏதாவது பார்த்தோம்னா ஏதாவது பயன் தருமோ அப்படின்னு தோணுதுங்கய்யா. அதான் நன்றி. ரெண்டுமே நல்ல கருத்து, நல்ல கருத்து. சிட்டுக்குருவியினுடைய அந்த உணவு பிரச்சனை இது எப்படி அவங்க அதை இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? இப்ப நாம சொல்ற விளக்கம் மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணியம், அதாவது இன்றைக்கு பெண்ணிய பார்வையில அல்லது பெண்ணியம் அல்ல ஒரு நடுநிலை பார்வையில சொல்ற போது நாம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பெண்ணிய சமுதாயத்துல அவரு பெண்ணிய சமுதாயத்தை பிரதிபலிக்கலைனாலும் கூட அந்த கருத்தை பெண்ணிய சமுதாயத்துக்கு ஏற்பத்தான் வழங்க வேணும். பெண் குழந்தையே ஒரு ஆண் குழந்தையை போல வளர்க்கக்கூடியவர்களுக்கு அவர் பெண் குழந்தைய ஆண் குழந்தைக்கு சொல்லியிருக்கிறதா பெண் குழந்தைக்கு பொருந்தும். சரிங்கய்யா. ஆனா அவங்க வந்து அதாவது நம்ம இங்க ஆண் குழந்தை வந்து கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. ஆனா அவர்கள்கிட்ட நான் அந்த கொஞ்ச நாள் அவர்களோட சில நாட்கள் தங்கியிருந்த சமயத்துல அவங்க பேசும்போது பெண் குழந்தை வந்து கட்டாயமா இருக்கணுங்கிற மாதிரி அவங்க விரும்புறாங்க. ஏன்னா பெண் வந்து தாயோடவே இருக்கிறது அப்படிங்கறது அந்த அவங்க குடும்ப அமைப்புல இருக்கு. திருமணமான ஆண் வந்து பெண்ணார் வீட்டிலேயே தங்கி இருக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அப்ப அப்படிங்கும்போது பெண்ணுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கிற போக்கு வந்து இப்ப அங்க தென்படுறதுனால நம்ம அப்படி பார்க்கலாமோ அப்படின்னு தோணுதுங்கய்யா. அவங்க அந்த உரை மரபுல எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது பார்த்தா நல்லா இருக்குங்கய்யா. கேரளத்திலேயே பெண்மொழி சமுதாயம் தானே? ஆமாங்கய்யா. சார் அஜி. சொல்லுங்க அஜி. சார் இந்த சிட்டுக்குருவி பற்றி சொல்லும் போது கனகராஜ் சார் சொன்ன மாதிரியே தான் சார் சுற்றுச்சூழலியல் அந்த கட்டுரையில ஆய்வு கட்டுரையிலேயே அதை கொடுத்துருக்காங்க சார். 2ஆம் உலக போருக்கு பின்னாடி அந்த அந்த ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதுதான் முதல் காரணம். பூச்சிக்கொல்லி எல்லாமே அந்த பூச்சிகள் அழிய தொடங்கும் போது அதனுடைய உணவு வந்து தட்டுப்பாடு வரும்போது அதனுடைய இனப்பெருக்கம் குறைந்து அதுதான் கொடுத்துருக்காங்க சார். அது அந்த சுற்றுச்சூழலியல் ஆய்வு கட்டுரையிலேயே அந்த மாதிரி கொடுத்திருக்கக்கூடியதை நான் படிச்சிருக்கேன். சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா சார், அது மக்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது வந்து பன்மையா தானே சார் பயன்படுத்தப்படுது? ஆமா, பொது 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 சொல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக குறிப்பிடுது. ஆமா சார். அப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எப்பவுமே நம்ம வந்து ஒரு குழந்தைய கூட அழைக்கும் போது மக்களை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. அது வந்து நீங்க வந்து ஆண் குழந்தைய பெண் குழந்தையாகவும் பெண் குழந்தைய ஆண் குழந்தையாகவும், நான் என்னுடைய பெண் குழந்தைகளை நான் ஆண் குழந்தைய மாதிரி தான் பேசுவேன். அப்பா அப்பான்னு தான் அவங்களுக்கு சொல்லுவேன், நான் அம்மானு சொல்றது இல்லை. என் மனைவி அப்படித்தான் சொல்லுவான். ஏன்னா எங்களுக்கு அது எப்படி வந்து எங்களுக்கு தெரியல. அது மாதிரி ஒரு பன்மையில சொல்ற போது அதனுடைய மிகுதியினாலே வந்து அன்பு மிகுதியை குறிக்கும் தான் நான் நினைக்கிறேன். மலையாளத்துல இருக்கு. உங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் என்ற சொல் வழக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ற சொல்லுல இருக்கக்கூடிய பொருளை இன்றைக்கு அப்படியே வைத்திருக்கிறது மலையாளமும் கன்னியாகுமரி வட்டார வழக்கம் தான். நம்ம வட்டார வழக்குகள்ல நம்ம வந்து மக்கள்ங்கிறது பொதுமக்களை குறிக்கிறதா போட்டு ஜனம் அப்படிங்கிற பொருள் வந்துருச்சு. மக்களே அப்படின்னு சொல்றது நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்கலாம், கேரளத்திலையும் பார்க்கலாம். ஆமா சார், ஒரு குழந்தைய மக்களேன்னு கூப்பிடுறோம், அதுதான் கேக்குறேன் நான். அது வந்து ஒரு பன்மை அழகனால சொல்றது மக்களே அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தையே பல குழந்தைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அது ஒரு மரியாதையா இருக்கலாம் பன்மையினால.
சரி சார். நான் நாமக்கல்ல இருக்கும்போது என்னோட குழந்தைய நான் மக்களேன்னு கூப்பிடும்போது அந்த வீட்டுக்காரங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. என்ன நீங்க பிள்ளை ஒரு பிள்ளை தானே இருக்கு, நீங்க ஏன் உலக மக்களேன்னு கூப்பிடுறீங்க? அது சரி. இலங்கை தமிழ் எப்படியா அங்கேயும் உண்டு நினைக்கிறேன். மோனே மோலேன்னு உண்டு அங்க. மோனே மோளே அது அது ஒருமையில தான் சார் வருது. ஆனா இந்த அது ஒரு மேல தான் வருது. ஆமா. இலங்கை தமிழ்லயும் மக்கள் உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த கன்னியாகுமரி வழக்கு உண்டு. ஆனா தமிழ்நாட்டு வழக்கில் அது இல்லை. அங்கிள், ஒரு குழந்தை பெத்தவங்கள வந்து மலடின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இல்ல சொல்ல மாட்டேன். மறுபடியும் குழந்தை பெறாத பெண்ணத்தான் மறுபடியும் சொல்லுவாங்க. இது ஒரு வாட்டி இது சண்முகம் மாஸ்டர் அங்கிள் அவரு சொல்லி கேட்டிருக்கேன். வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு குழந்தை பெத்தவங்கள வந்து மலடின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் அதோட விளக்கம் எனக்கு தெரியல. அது நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரியல. ஓகே. இல்லை, இலக்கியங்கள்லையும் இல்ல, மற்ற நாட்டு வழக்குலையும் இருந்ததாவே தெரியலைங்க. குழந்தை பேர் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து மலடி கிடையாது. ஒரு குழந்தையாவது இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப மலடின்றது விட்டு போயிடும். இல்ல ஒருவேளை அந்த வட்டார வழக்குல நிறைய குழந்தைகளை பெறாதவள் ஒரு குழந்தை மட்டும் பெற்றிருக்கா, அவன் மலடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொன்னாங்களா, எனக்கு தெரியல. இருக்கலாம். ஒருவேளை சார் அது ஆண் குழந்தை அந்த காலத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது இல்லையா சார், அதனால கூட இருந்திருக்கலாம். பெண் குழந்தை பெற்றவங்களா அப்படி சொல்லியிருப்பாங்களோன்னு. பெண்ணடி அத்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதாவது கடைசி காலத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஆண் குழந்தை இல்ல அப்படிங்கறத வச்சு பேசுவாங்க. ஆனா மலடிங்கிற வார்த்தை சொன்ன மாதிரி இல்ல சார். இல்ல, எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குங்க. நான் யார்கிட்டயும் கேட்கல. திடீர்னு எனக்கு அந்த டிஸ்கஷன் வந்தோடனே ஞாபகம் வந்துச்சு. ஓகே. இப்போ அந்த அவன் அவள் அப்படின்றது நாம ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாமளே பயன்படுத்துறது. லெட்டர்கள்ல, கடிதங்கள்ல, கடித போக்குவரத்துகள்லையும் அவன்றத மட்டும்தான் நாம போடுறோம். அவன்றது இருபாலுக்குமே உரியதாத்தான் நாம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். எழுத்து தமிழ்லையும் சரி, பேச்சு தமிழ்லையும் சரி. ஏன்னா திருக்குறள்ல இருந்தும் சரி, மற்ற பல்வேறு இலக்கியங்கள்ல இருந்து அப்படிதான் பயன்படுத்திட்டு வந்தோம். அது வந்து இழிவா தோணல. ஆண்பாலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இலக்கியவாதிகள் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு தோணல. அன்றைய காலகட்டத்துல அவன் சொன்னாலே எல்லாருமே பொதுவா இருக்கக்கூடியதா, ஆண் பெண்ணுக்கு உரியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து ரெக்கார்டுகள்ல பார்த்தோம்னு சொன்னா அவன் பார் போட்டு அவள் அப்படின்னு கொடுக்குறோம். அது போல இங்கிலீஷ்ல வரும்போது ஹி ஆர் ஷீன்னு போட்டு இந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்குது. நல்லா பார்த்தோம்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு 10 வருஷம் கூட இருக்காதுங்க. 10 வருஷத்துக்கு பின்னாடிதான் இந்த வழக்கு வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பெண் அடிமைன்றது போல வந்துருமோ அப்படின்றது போல அதை இணைச்சுக்கிட்டாங்க. அது கவர்மெண்ட்டும் முக்கியமா அதை செஞ்சுக்கிட்டு வருது, அவ்வளவுதான். ஆனா வேறுபாடா பார்த்ததா தெரியல, அல்லது இழிவாவும் பார்த்ததா தெரியல. மற்ற இடங்கள்ல பார்க்கலாம். ஆனா அவன்னு சொன்னாலே அந்த மாதிரி ரெண்டுக்குமே பொதுவா செய்யக்கூடியதா அப்படின்றது போலதான் தோணுது. நன்றிங்க. சில வட்டார வழக்குகளை வந்து கம்யூனிட்டிஸ்லயும் இந்த அவள் இவள் அப்படின்றது கூட மரியாதை குறித்து சில கம்யூனிட்டிஸ்ல அம்மா வந்திருக்கு, பாட்டி வந்திருக்கு, பாட்டி இன்னைக்கு தான் ஊருக்கு போகுது, இந்த மாதிரி அது இது அகிரிணை மாதிரி இருக்கும். ஆனா அது மரியாதையின் பொருட்டு. அதே இதுல சில கம்யூனிட்டில வந்து அண்ணன் வந்திருக்கான், அக்கா வந்திருக்கா, அவ வந்திருக்கா, இவ வந்திருக்கா, அவ இவன் சொல்றது வந்து மரியாதை குறைவு. ஆனா அது இதுன்னு சொல்றது வந்து ரொம்ப மரியாதை உள்ளது. இதுவும் கூட வழக்கத்துல இருக்கியா. அதே மாதிரி நாகர்கோயில்ல ஒரு குழந்தைய கூப்பிட்டா கூட மக்கான்னு கூப்பிடுவாங்க. வா மக்கா. அதத்தான் அஜி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அகஸ்தீஸ்வரம் பக்கத்துல இருக்கிறவங்க மக்கா கூப்பிடுவாங்க சார். மீதி இருக்கக்கூடிய எங்களோட கிள்ளியூர் பங்கோட எல்லாம் வந்து மக்களையும் கூப்பிடுவாங்க. அதுதான் கேட்டேன். சரி சரி. ராமானுஜாயா சொல்றது போல கம்யூனிட்டி வேறுபாடு இருக்கிறதா தெரியல. இப்ப சாதாரணமா வந்து இந்த பட்டிக்காட்டுகள்ல பேசுறது அம்மா வந்துச்சு, அக்கா வந்துச்சு, பாட்டி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து
திராவிட மொழிகள்ல இந்த இந்த பாகுபாடு வந்து தெலுங்குல இருக்குது. 4 தான் இருக்கும். பெண் பாகுபாடு. அந்த பெண்பால்ன்றது இல்லாமல தான் இருக்கும். ஒருவேளை அந்த திராவிடியன் பாகுபாடுல அந்த தெலுங்கு மொழி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துச்சு அந்த மாரி. அம்மா வந்துச்சு, அக்கா வந்துச்சுன்றது காமனா நம்ம வந்து கம்யூனிட்டி வேறுபாடு இல்லாமலே பட்டிக்காட்டுகள்ல இருக்குதுங்க. இது பாசத்தின் மிகுதியால் வந்தது இல்லைங்களா சார்? என்ன மேடம்? நெருக்கம் அல்லது பாச ஹெப்சி. இல்ல அதாவது அது மரியாதையோட சொல்லுதான். மரியாதைக்கு தான், மரியாதையோட தான் அது அந்த வழக்கு வருது. அம்மா வந்துச்சுன்னு சொல்றதே மரியாதை. இது டவுன் ஏரியாவுல போயிட்டு பார்த்தோம்னா தான் அந்த வேறுபாடு வர ஆரம்பிக்குது. அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்றது டவுனுக்குள்ள பாக்குறோம். இது வந்து காமனா யூஸ் பண்ற வார்த்தை தான். மரியாதையோட தான் உபயோகப்படுத்துறாங்க. பெண்பாலுக்கு மட்டும்தான் வருதுன்னு சொல்றதுனாலதான் அவர் தெலுங்குல வந்து இருக்கக்கூடிய பெண்பாலும் அகரணையும் ஒன்றா வருது இல்லையா? ஒரே ஆமாங்க. இதே அமைப்பு பழைய மூலத்திராவிட மொழியில உள்ள கூறி எஞ்சி நிற்கிறதா இல்லை பின்னாடி தெலுங்குல இருந்து நாம தழுவி கொண்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி அவர் கொண்டு வர்றாரு. மூலத்திராவிட மொழியில 5 பால்கள் இருக்கு, பெண்பாலும் தான் இருக்கு நமக்கு தொல்காப்பியர் சொல்றது போல. ஆனா தெலுங்குல மட்டும் வித்தியாசப்படுது. அது போல சென்ட்ரல் திராவிடியன் சொல்லக்கூடிய அந்த நடுத்திராவிட மொழிகள்ல பெரும்பாலும் அந்த தெலுங்கு மொழியை ஃபாலோ பண்ணி தான் பெண்பால் விகுதி இல்லாதது போல, பெண்பாலை இல்லாதது போல அந்த அக்ரிணையிலேயே சொல்லக்கூடிய நிலையில தான் பாக்குறோம். ஆண்பால். அப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா அந்த கருத்து அடிப்படையில் பார்த்தா தெலுங்குடைய தாக்கத்தினால தமிழ்ல கூட இது ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை இடைப்பட்ட காலத்துல 2 மொழியுமே அந்த உள்வாங்கிக்கிடுச்சா அப்படின்றது தெரியல. கொடுக்கல் வாங்கல் அடிப்படையில செஞ்சுக்கிடுச்சான்னு தெரியல. ஏன்னா பேச்சு வழக்குல அதிகம் நாம பாக்குறோம். ஆனா எழுத்து வழக்குல கிடையாது. நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல தான் இந்த மாதிரி இதை பாக்குறோம். ஏன்னா இந்த சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் நிறைய பேச்சு வழக்குல இருக்கு இல்லைங்களா? பட்டிக்காட்டுல கிராமங்கள்ல அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இது கொடுக்கல் வாங்கல் நிலையில தெலுங்க ஃபாலோ பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில இடங்கள்ல தெலுங்கு மொழி பேசக்கூடிய இவங்க பக்கத்துல இந்த ஐயான்ற வார்த்தையெல்லாம் அப்பாவுக்காக பயன்படுத்துறாங்க. அதுபோல தெலுங்கு சொற்கள் வரக்கூடிய இடங்கள்லாம் அந்த தெலுங்கு சொற்களையும் பயன்படுத்தக்கூடிய நிலையும் பார்க்கிறோம். கடன் வாங்குறாங்க பக்கத்திலேயே, அப்படியும் பார்க்குறோம். நீங்க சொன்ன மாதிரி சமூக வேறுபாடுகள் இருக்கான்னு பார்க்கணும். பிராமணர்கள் இப்படி பயன்படுத்துவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பிராமணர்கள் வந்து அக்கா தங்கச்சி கூட வாடி போடின்னு கூப்பிடுவாங்க. ஆமா ஆமா. அம்மா வந்திருக்கா, இன்னைக்குதான் ஊருக்கு போனா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பிராமணர்கள் மொழி பிற மொழிகளுடைய ஆக்கம் தாக்கம் இருக்கலாம். பட் இந்த கம்யூனிட்டியும் ஒரு முக்கியமான இது. இப்ப சுத்தமா தமிழ் மட்டுமே பேசக்கூடிய கம்யூனிட்டிஸ்ல கூட அம்மா தங்கச்சி அக்கா இவங்களை எல்லாம் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மரியாதையை குறிக்கக்கூடியது. மற்ற சில இடங்கள்ல வந்து இந்த தங்கச்சியவோ அக்காவோ வாடி அப்படின்னு சொன்னா பட்டான்னு அரைஞ்சிருவாங்க. சொல்ல முடியாது. எங்க ஏரியாவில எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. எங்க ஏரியால எல்லாம் வாடி அப்படின்னு கூப்பிட்டாலே பட்டான்னு அப்பா அம்மாவா அரைஞ்சிருவாங்க. என்னடா வாடி போடுன்னு பேசுற கூட பிறந்த பிள்ளைய. மனைவியே வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது கூடாது. ஆமா. ஆனா கிராமங்கள்ல பழைய தலைமுறை கூப்பிடும், புதிய தலைமுறை கூப்பிட முடியாது. இல்ல பிராமண வீடுகள்ல வந்து அது வந்து அப்படி எடுக்கிறது இல்லை. அவங்க வாடி போடி வாடா போடா, அண்ணனை வந்து வாடான்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம மத்ததுல வந்து நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்ல அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அது பார்க்கணும். காமாட்சியார் அது பாருங்க, அது பிராமணர் கிளை மொழி வழக்குல அந்த அகரணை வடிவா இருக்கான்னு பார்க்கணும். பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் லைன் தம்மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் சொன்னீங்கல்ல, அதுக்கு விளக்க தரப்ப வந்து கேக்குதுங்களா? தம்மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அதுக்கு வந்துட்டு விளக்க சொல்றப்ப அம்மா வந்து குழந்தைய தீண்டும் பொழுது அது இன்பம் அப்படிங்கிற பொருள்ல தானே நீங்க பெரும்பாலும் சொன்னீங்க.
நான் 2 பொருள் சொல்லலாம். அதுல பரிமேலழகர் வந்து பெற்றோர் வந்து பெற்றோர் அம்மாவோ தாயோ தந்தையோ தீண்டுதல்ங்கிற இருக்கிறாரு. மணக்குடவர் வந்து குழந்தைகள் வந்து பெற்றோரை தீண்டுறதுன்னு இருக்கிறாரு. ஓகே ஓகே. ஆனா அது 2 பொருள் கூட தான் அது இருக்குது. அந்த இது ஒரு கவர் ஒரு ஆம்பிகுவஸ் பிரைஸ். ஆமா. இல்ல ஜெயராமன் சார். இப்ப என்னோட 2வது குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. சோ நான் தூங்குறப்ப அவர் தூக்கி என் குழந்தை என் மேல கை போடுறப்ப எனக்கு மிட் நைட்னால எனக்கு அது இன்பமா இருக்கும். சோ இங்க குழந்தை என்னைய டச் பண்ணும்பொழுது எனக்கு சந்தோஷம். அந்த நான் ஆபீஸ் போயிட்டு அவரை பார்த்தோன்னே நான் போடணும்னு தூக்கி கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்றது வந்துட்டு அப்பயும் எனக்கு இன்பம். ஒன்னு அவரு என்ன ஹக் பண்றது இன்பம், இன்னொன்னு நான் அவரை ஹக் பண்றது இன்பம். அது ஒண்ணு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப எல்லாரும் வந்து நேச்சுரல் பர்த்திங் வந்து அடாப்ட் பண்றாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா குழந்தை பிறந்த அந்த செகண்டே தூக்கி அம்மாவோட பிரெஸ்ட் மேல அப்படியே வச்சிருவாங்க. அதுக்கு பேரே வந்து பிரெஸ்ட் கிரால். அந்த குழந்தையே தவழ்ந்து போய் ஃபீட் எடுத்துக்கும். ஸோ இது நேச்சுரல் பர்த்திங்ல வந்து இப்போ அது பிரபலம் ஆயிக்கிட்டு வருதுங்க. இன்னொன்னு அப்பாவையும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், ஷர்ட் இல்லாம ஸ்கின் டு ஸ்கின் பிறந்த அந்த 1 hour வந்து கோல்டன் hour அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட ஃபியூ மினிட்ஸ் இருக்க வச்சுட்டு அண்ட் தென் அடுத்ததா ஸ்கின் டு ஸ்கின் வந்து குழந்தையோட ஸ்கின் வந்து அப்பாவோட ஸ்கின்ல படுறதுக்காக அப்படியே நேக்கடா அப்படியே படுக்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பர்த்திங்ல கூட. அண்ட் தென் ஈவன் அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்றது கூட நேச்சுரல் பர்த்திங்ல அப்பா தான் கட் பண்றாரு. அப்பாவோ இல்ல சிப்ளிங்ஸ், குழந்தைக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கட் பண்ணலாம். அதுக்காகத்தான் மக்கட்பேறு அப்படின்ற அதிகாரத்தை தொடும்போது நீங்க என்டர் ஆகும் போதே சார் சொன்னாங்க சில கருத்துக்கள் நீங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க தொடக்கத்துல. சரியா வித்தியாசமா உளவியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கழுத்து நின்று குழந்தை உட்கார வரைக்கும் எங்க அப்பா தூக்கவே மாட்டாரு. குழந்தைகளை பயப்படுவார். தூக்க தெரியாம தூக்கி அது கழுத்து பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மாவுக்கு அந்த பயம் கிடையாது. பொதுவா பெண்களுக்கு அந்த பயம் கிடையாது. பிறந்த உடனே அவங்க தானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்க. ஜெயராமன் சார் இறுதியா இருக்காரா? இருக்காரு. எனக்கு என்ன இதுல அந்த ஒன்றடிக்குன்னே ஐம்புலனுக்கு இன்பம் தருதுன்னு சொல்றாரு ஒரு பக்கம். குழந்தைன்னு வர்றப்ப 2 புலனுக்கு மட்டும்தான் சொல்றாரு. ஒன்று இந்த வித்தியாசம் ஒன்று இருக்கு. 2வது இப்போ நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. புதுசா நாய்க்குட்டி குலைச்சா கூட அந்த வீட்டுல புதுசா வாங்கிக்கிட்டு வந்த நாய்க்குட்டி வளர்றப்ப அது குலைச்ச முத குலைக்கிறப்ப அது வளர்க்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நாய்க்குட்டியே நம்ம நாய்க்குட்டி குலைச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்ப இது விலங்கு நிலையில இருக்கிற ஒரு இது. குழந்தை வந்து பேசுறப்ப அது விலங்கு நிலையில இருந்து மனித நிலைக்கு வருது, வெர்பலுக்கு வருது. நான் வெர்பல்ல இருந்து வெர்பலுக்கு வருது. அப்ப அதனால சமூகத்துக்குள்ள மொழிங்கிற லெவல்ல அது உள்ள வர்றப்ப அந்த பெற்றோருக்கு அது ரொம்ப உண்மையிலேயே பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மொழின்ற நிலையிலிருந்து இசைன்ற வேறொரு லெவலுக்கு அது போகுது. அப்ப இசைங்கிற லெவல்ல என்ன இருக்குன்னா குரல் இசை, கருவி இசை 2 இருக்குங்க. அந்த குரல் யாருன்றது கருவி இசையாகவும், பேசுறதுங்கிறது பாடுறதுங்கிறது குரல் இசையாகவும் இருக்கு. அப்ப குரல் இசை உயர்ந்ததா கருவி இசை உயர்ந்ததான்னா இயல்பு நிலையில பார்க்குறப்ப குரல் இசையோட கருவி இசை உயர்ந்ததுன்ற ஒரு கருத்து எல்லார் மனதிலையும் இருக்கு. அப்ப குழந்தையோட இப்போ குரல் இசையில என்ன வித்தியாசம்னா இது குழந்தையுடைய குரல் வந்து குரல் இசையே கிடையாது. அது வந்து பேசுறதுக்கான ஒரு முயற்சி. அப்ப பேசுறதுங்கிறது குரல் இசையை விட குரலுங்கிறது உயர்ந்ததாக இங்க அவர் கருதுறாரு. அப்ப பல்வேறு பைனரிகள் இந்த இடத்துல இருக்கு. குரல் இசையிலேயே குரலுங்கிறதும் குரல் இசையும் பைனரியா வருது. குரல் இசைன்றதும் கருவி இசைங்கிறதும் பைனரியா வருது. இந்த விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு வர்றதுன்றது இது ஒரு பைனரி இருக்காங்க.
இப்படி பல்வேறு பயனரிகள் அதில் உட்கார்ந்துருக்கு அந்த இடத்துல. நீங்க சொல்றது ஜெயராமன் சொன்னது உடனே நான் சொல்லாமல் விட்ட ஒரு கருத்து நினைவு போகிறது. காளிங்கருடைய உரையில பரதம் பற்றிய குழலின் ஓசையும் பண்ணினை பற்றிய யாழின் ஓசையும் மிக இனிது என்பர். குழவி பருவத்து இயல்பாகிய மழலைச் சொல்லை பெரிதும் செவிக்கு சுவையாக கேட்டறியாத புல்லறிவாளர்னு சொன்னேன். அதுல சொல்ற போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குழல் என்பது பரதத்திற்குரிய பரதநாட்டியத்துக்குரிய பக்கவாத்தியம். அதாவது வங்கியம். குழல்ங்கிறது வங்கியம் சொல்றாங்க. யாழ் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பாட்டுக்கு, மகர யாழ், குறிஞ்சி யாழ், சகோட யாழ் போன்ற அந்த இதெல்லாம் வந்து வாய்ப்பாட்டுக்குரிய வாச்சியம். அப்ப என்ன சொல்றாருன்னா, யாழோசை போல மழலை சொல் மனம் ஒன்றச் செய்வதெனவும் பரதத்திற்கு துணையான குழலோசை போல மழலை சுவைத்து மெய்ப்பாட்டால் ஆடவும் செய்வது என்றும் அறிய உதவுகிறதுன்னு தண்டவாணி திசையில் இருக்கிறார். அதை நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். அவர் சொல்ற அந்த கருத்துனுடைய வேறொரு ஒரு வசத்தை அவர் சொல்றார். நீங்க சொல்ற மாதிரி இந்த யாழ் என்பது வாய்ப்பாட்டுக்கும் குழல் என்பது பரதத்துக்கும். எனவே அந்த மாதிரி உள்ள ஒரு ஓசைன்னு நினைக்கிற போது அது குழந்தையினுடைய பேச்சு பரதமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அர்த்தத்துல அவர் கொண்டு வர்றார். அவர் ஆடிட்டு விளையாடி கொண்டு பேசுவது, காலை அசத்து கொண்டு பேசுவதுங்கிற ஒரு விளக்கமெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம். அப்படி பல கோணங்கள் இருக்கு. அடுத்த திருக்குறள் சரிங்க சார். நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. தினேஷ் பேசுறேன் ஐயா. தினேஷ் சொல்லுங்க. தினேஷ் ஐயா, மலடு பத்தி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? சொல்லுங்க. அது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டுங்கய்யா. பொதுவா குழந்தை வந்து தரிக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா அது 2 பேத்துக்கும் பொதுவாக சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு குழந்தைக்கு அப்புறம் நம்ம பெற்றிருந்தாலும் அவங்க மலடு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜீவ உற்பத்தி அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்கய்யா. அதுல வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்த பின்பு அந்த பெண்மணியால் வந்து கருத்தரிக்கும் தன்மை இல்லாமல் போனால் அது வந்து கதலி மலடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்கய்யா. அதே மாதிரி 2 குழந்தை பெற்ற பின்பு கருத்தரிக்கக்கூடிய தன்மை இல்ல அந்த பெண்மணிக்கு இல்ல அப்படின்னா அது காக மலடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்றாங்க. கதலிங்கிறது ஒரு முறைதான் ஈனும். காக மலடுனா 2 குழந்தைகள். 2 குழந்தைகளுக்கு அப்புறம் கருத்தரிக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா காக மலடு. ஒரு குழந்தைக்கு அப்புறம் இல்லைன்னா கதலி மலடு. குழந்தை பேரு அடக்கு சொல்லுங்க, பேசுங்க. ஜெயராமன் நீங்க பேசுங்க. சரி மேடம், முடிக்கிட்டோமேன்னு பார்த்தேன். இல்ல இப்ப சரி, அப்ப சொல்றேன் நான். இந்த கதலின்றது வாழை மரத்துக்கு சொல்லுவாங்க சார். கதலி வாழைப்பழம் அந்த மாதிரி. அது ஒரு அதைத்தான் சார் சொன்னாருங்க. அதைத்தான் சொல்றாரு. யோகேஸ்வரி என்னமோ சொன்னீங்களே, அது என்ன விளக்கம் இருக்குது? அதத்தான் சொன்னேங்க. கதலி வந்து வாழை தானே குறிக்கும். வாழை ஒரு தடவை தானே கொலத்தள்ளும். ஸோ அதனாலதான் கதலி மலடுன்னு சொல்லியிருக்காங்களோ. அப்பனா காக மலடுன்னா என்ன ரீசனால காகத்தோட தொடர்பு படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி அங்க வருதுங்க. இல்ல பாட்டு வேணா நான் படிக்கிறேங்க, பொருள் உங்களுக்கு தெரிஞ்ச கூட சொல்லலாம். காக மலடு என்ன சொல்றாங்கன்னா, ஆமேதான் காகமதன் மலடு ஏதென்றால் அப்பனே கருப்பையில் சோரை கட்டி போமேதான் இரு பையும் கொழுப்பதேறி பொருந்தியதோர் காயுடனே கதடு போலாம் வேமேதான் 2 பேர் மைந்தருண்டு வேறு வகை கர்ப்பமது மட்டேயாகும் நாமேதான் சொன்னபடி பாடினாரே நாட்டில் உள்ளோர் அறியவென்று நவின்றிட்டோமே. காகமலர் பொருள் கீழே சொல்லியிருக்காங்க. காகமலரின் குணம் ஏதெனில் கருப்பையில் இரத்தம் சேர்ந்து இரு பக்கங்களும் கொழுப்பு ஏறி காய்போல் காணும். இவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கும். அதன் பின் கருத்தறியாது மலடு ஆகும். முன்னோர் சொன்னபடி மானிடர்கள் அறிய நான் கூறுகிறேன். இது ஒரு மருத்துவ கருத்தாக இருக்கிறது. அதை அப்படி பாகுபடுத்தியிருக்காங்க போல இருக்கு.
இப்போ இதுல தினேஷ் ஐயா சொல்றது என்னன்னா, இப்ப யோகேஸ்வரி மேடம் கேட்டது மலடின்னு தான் கேட்டாங்க. இந்த சொல் வகைப்பாடுல மலடு அப்படின்னு சொன்னாலே மலட்டுத்தன்மை உரியது அப்படின்றது. இப்ப கதலி மலடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மலட்டுத்தன்மை உள்ளதுன்றதைத்தான் குறிக்குமே தவிர, ஓ ஓ ஒரு குழந்தை பெற்றவங்க மலடின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துல இங்க வர்றதுக்கு வாய்ப்பில்ல. அதுபோலதான் அந்த மலடு. அப்படிதான் பார்க்கணுமே தவிர, இந்த சொல் வேறுபாடு மலடின்ற வார்த்தைக்கு நமக்கு அந்த ஒரு பொருள். 2க்குமே உண்டு. மலடு, மலடன் அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஆண்பாலுக்கு இருக்கு. இருந்தாலும் அந்த மலட்டு தன்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி பார்க்க வேண்டும். நீ சொல்றது நம்முடைய பேராசிரியர் காமாட்சி சொல்றாங்கன்னா, மலடுங்கிறது மலட்டு தன்மையை குறிக்கும். மலடி என்பது இகர விகுதி இருக்கிறதுனால அது பெண்ணை குறிக்கும். மலட்டுத்தன்மையுடைய பெண்ணை குறிக்கும். மலடன்னு சொன்னா ஒருவேளை ஆணை குறிக்கும். ஆண்பாலையும் குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். மலடி வரலாம். அது வந்து இகரம் வந்து ஆண்பால் பெண்பால் விகுதின்னு சொல்ல முடியாது. ஒரு ஏஜென்டிவ், ஒரு பொதுவா வினைமுதல் பொருளை வருது, முதல் பொருளை வருது. இப்போ தினேஷ் ஐயா சொல்றது என்னன்னா, மலடு அப்படின்றது இனிமேல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த அந்த அர்த்தத்துக்கு போயிரும், மாறி போயிரும். அந்த தன்மை மலட்டு தன்மை, மலடு தன்மை, அவ்வளவுதான். இனி குழந்தை மட்டும் மாற்றி இருக்குங்க. ஆமா, அவ்வளவுதான். நன்றி. நன்றிங்க. நன்றி. சரிங்க, சரி முடிச்சிருங்க. முடிச்சிடலாங்க. இருக்கு. எல்லோருக்கும் நல்ல நிறைய நேரம் கருத்துக்கள் நிறைய பதிவாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்காதுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும். 1.5 மணி நேரம் கரெக்டா